அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். கிட்டத்தட்ட லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி 40 நாட்கள் இன்னையோட முடிய போகுது. இந்த 40 நாட்கள்ல நம்ம 27 நாள் வந்து நம்ம ஜேஐபிக்கு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லணும். என்னன்னா இவ்வளோ ஒரு சீரியஸ் ஒரு வெபினார் வந்துட்டு ரொம்ப சிறப்பா இதை வந்து நம்மளுடைய நந்தகுமார் சார் வந்து சேர்மன் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்மளுடைய ஜேசி இந்தியாவிலேயே இவ்வளோ வெபினார்ஸ் நம்மளுடைய ஜேசிஐக்கானதும் சரி, ஜேசி ரெக்ஸுக்கு, ஜேசி லெக்ஸுக்கு, அதே போல வந்து நம்மளுடைய ஜேஐபிக்கு இவ்வளோ வெபினார்ஸ் வந்து நம்ம ஜோன் 17 தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முன்னாள் தேசிய தலைவர் ரமேஷ் பட்டாவியா சார் அவர் வந்துட்டு எரானா ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிற டாபிக்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசி செஷனா லாக்டவுன் ஆன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத டிக்டாக் ஆன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து முடியுது. ஸோ இத்தனை நாளும் நம்மளுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அத்தனை பேருமே நமக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்கேஸ் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்துச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளோ எமினன்ட் ட்ரைனர்ஸ் வந்துட்டு நமக்கு ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், லாட் ஆஃப் சீஃப் கெஸ்ட், குறிப்பாக அதர் ஜோன்ல இருந்து இந்த ஜேஐபிக்கு வந்து நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. நிறைய முன்னாள் மண்டல தலைவர்களும் தேசிய தலைவர்களும் வந்து சிறப்பிச்சுட்டு போயிருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல இந்த வெபினார் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கொரோனாவும் ஸோ இந்த ஒரு நேரத்துல நம்ம முடிஞ்ச உடனே இந்த லாக்டவுன் முடியுது, நாளையிலேருந்து சில இடங்கள்ல வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி. பட் இருந்தாலும் நம்ம இந்த முடிச்சு போன உடனே நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு உடனே செய்யணும். இம்மிடியட்டா நம்ம இதெல்லாம் செய்யலாம்னு எதையும் அவசரப்பட்டு எடுத்துடாம கொஞ்சம் பொறுமையா பார்த்து கால் வச்சு நம்ம நடந்தா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒவ்வொன்றா நம்மளுடைய பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த வெபினார் சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம நிறைய பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய சேர்மன் நந்தகுமார் சார் ஆகட்டும், நம்மளுடைய முன்னாள் தேசிய தலைவர் பாலவேலாதம் சார் ஆகட்டும், நம்மளுடைய ஜோன் டைரக்டர் பிசினஸ் லோகநாதன் சார் ஆகட்டும், ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ஷியாம். அது மட்டும் இல்லாம இதை வந்து டெய்லியும் நம்மளுடைய வெபினாருக்கு வந்து நம்ம அந்த வெபினாரை சிறப்பிச்சு கொடுத்துருக்கிற நம்மளுடைய பார்ட்னர்ஸ், இவங்க சிறப்பு விருந்தினர்களை வந்து கௌரவிச்சு கொடுத்துருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை முடிக்கிறப்ப ஒரு பவர் பேக் வேணும். அந்த பவர் பேக் அதுவும் வந்து ராபிட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரைனிங் இருந்தால் ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பிரின்ஸ் சார் வந்துட்டு இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்க வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே நம்மளுடைய இந்த வருஷம் வந்து நமக்கு இந்த ஒரு டைம் நமக்கு மிகப்பெரிய டைமா கிடைச்சது. இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். இந்த வெபினார்ல நடைபெற்ற அத்தனை விஷயங்களையுமே யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணிருக்கிறோம். சார் கூட கேட்டாரு நம்ம ஜேசி பத்தியும் ஜேபி பத்தியும் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. இது எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இருக்கு. நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும், யாரோ ஒரு மெம்பரா புதிய ஜேபி மெம்பரா இருந்தாலும் சரி, ஜேசி மெம்பரா இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இம்மீடியட்டா அந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதுல இருக்கிற விஷயங்களை பார்த்தாங்கன்னாவே அவங்க இம்மீடியட்டா நமக்கு வந்து ஒரு உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ தேங்க்யூ சேர்மன். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் வந்து உங்களுடைய சப்போர்ட், நீங்க பார்த்த அந்த ஒரு லாங் டேர்ம் விஷன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சக்சஸ் ஆனதுக்கான மிக முக்கியமான காரணம். தேங்க்யூ சேர்மன். ஓவர் டு சேர்மன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ZP சார். யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் தொடர்ந்து 27 நாட்கள் நம்மளோட நீங்க டிராவல் பண்ணது வந்து மற்றற்ற மகிழ்ச்சி உங்க வேலை பளுவுக்கு இடையில. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து பாசமிகு மண்டலம் 18 முன்னாள் ஜோன் பிரசிடென்ட் வீரமணி சார் அவர்கள் நம்முடைய உரையாற்ற வருகிறார். ஓவர் டு யூ சார். Morning friends, very happy to see you all. முக்கியமாக மண்டலம் 17ல் ஒரு நிகழ்வில் வந்து ஒரு விருந்தினராக கலந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஜேசிக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை. சார் மைக் உங்க மவுத் கிட்ட வச்சு பேசுங்க சார். மைக் சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்கு. யா கரெக்டா இருக்கா? ஹலோ, இப்போ கரெக்டா இருக்கா? எஸ், இப்போ கரெக்டா இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக வந்து சேர்மன் நந்தகுமார் அண்ட் ஜோன் பிரசிடென்ட் மதிவாணன், என்னோட என்பி 2011 நான் லாம் பிரசிடென்ட்டாக என்னோட ஜேசி கரியரை என்ஜாய் பண்ண ஆரம்பித்த வருஷத்தில் எனக்கு நேஷனல் பிரசிடென்ட்டாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைய மென்டரிங் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய என்பி பாலா சார். இங்கே நான் நிறைய பேர் பார்க்குறேன். அமித் சார், நான் 2011 வந்து
ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக லேப் ஹோஸ்ட் பண்ணும்போது பைலட்டாக வந்து எனக்கு ஹோஸ்டிங்னா என்னன்னு புரிய வச்ச ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரெயினர். ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவருக்கு என்னோட கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்டு நிறைய லீடர்ஸ், நிறைய சிபிஎஸ், உங்கள் டீம் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஜோன்ல இருந்து கிருபா சார், பாஸ் ஒன் பிரசிடென்ட், அவர் வந்து இதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய லீடர்ஸை பார்க்குற, சந்திக்கிற வாய்ப்பை உருவாக்குற ஆர்கனைசேஷன் வந்து உலகத்திலேயே ஜேசிஸை விட்டால் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற, அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கண்டிப்பாக தெரியும். அந்த அடிப்படையில் நான் இந்த ஜேஏபி ப்ராசஸை பற்றி அதுக்காக அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் பாலா சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுலேருந்து நான் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளவு விஷயங்களை மைன்யூட்டாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் அதை வந்து இதனுடைய சக்ஸஸ்க்காக அவங்க போட்ட பேஸ் வந்து எவ்வளவு நாள் இதுக்காக உழைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நிறைய அவர் சொல்லி கேட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த சக்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத இது வரைக்கும் நான் கண்ணால் பார்க்கல, காலால் அங்கங்கே சொல்லி கேட்டேன். பட் இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக், அவங்களுடைய அந்த ஜேஏபி மூலமாக அவங்களுடைய சக்ஸஸ், இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையாலே அந்த அடித்தளம் சரியா இருந்தால் எந்த ஒரு முயற்சியும் மிகச்சிறந்த வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜேஏபி வந்து உண்மையால ஒரு நல்ல ஒரு உதாரணம். வாழ்த்துக்கள். பிரின்ஸ் சாரை பற்றி சொன்னீங்க, மண்டலம் 17ல் மட்டும்தான் அவர் வந்து ஃபேமஸ் ட்ரெயினர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கிடையாது சார், அவர் வந்து மண்டலம் 18லேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயினர். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சிவகாசிக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு எங்களுக்கு டைக்கூன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால வந்து பிரின்ஸ் சார் இஸ் ஆல்வேஸ் பிரின்ஸ் இன் ட்ரைனிங், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் கிரியேட்டிவ் அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய ஒரு எந்த ஒரு ட்ரபுளான நேரத்தில் கூட எங்கேயாவது நீங்கள் யூடியூப்ல அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம செந்தில் சார் இவங்க மாதிரி ஆளோட செஷன்ஸை வியூ பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்து அங்கேருந்து கிரியேட் ஆகும். அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணது என்னோட ஜேசி கரியரில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சர்வீஸ் சார். ஈவன் தோ யுவர் பிஸி இன் வெரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து கன்சல்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், கார்பரேட் ட்ரைனிங்ஸ்னு நிறைய உங்களுடைய பாப் வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு ஃப்ளோரில் ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தாலும் ஜேசி மேலே உங்களுக்கான ஆர்வமும், அதுக்காக நீங்கள் ஒதுக்குற நேரமும், அதுக்காக நீங்கள் உறுப்பினருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு நன்றி கடன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு முழு மனதோட உங்களுடைய ஈடுபாடுக்கு ஒரு ஜேசியா இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்ட ஒரு அடிப்படை ஜேசியா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பிரின்ஸ் சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை ரிகார்ட்ஸ் டு கவின், இவிபி கவின் அண்ட் ஜெட்பி மதிவானன். நிறைய அவரோட லீடர்ஷிப் பற்றியும் அவரோட அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ், ஜோனை கொண்டு போயிட்டு இருக்கிற விதம், லீடர்ஸுக்கு கொடுக்குற மரியாதை, கொலிக் அண்ட் டீமோட அவர் ட்ராவல் பண்ணுற விதம், இப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச என்ஜிபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பழைய ஆளுங்க அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மதிவானன் சாரை பற்றி நான் கேள்விப்படுறேன். தேங்க்ஸ் அண்ட் கிரேட் ஹாவ் அ கிரேட் இயர். எல்லாம் அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷம் வந்து இந்த கொரோனா வந்து நமக்கு வித்தியாசமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. பொதுவாக வந்து பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே ஒரு 4 ஜோனில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அண்ட் ஃபைனலி லீடர்ஷிப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிஸ்னஸ் மேனுமே ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபியர் ஜோனுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபியர் ஜோன்லேருந்து அவருக்கு மனசுக்குள்ளே எழுதக்கூடிய கேள்விகளை கேட்கறதுக்காக லேர்னிங் ஜோனுக்கு வர வேண்டியிருக்கும். ஒன்ஸ் லேர்னிங் ஜோனில் அவர் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மாதிரி பழகிட்டாருன்ற அந்த ஒரு தைரியம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக அவர் க்ரோயிங் ஜோனுக்கு போவார். இந்த 3 ப்ராசஸும் திருப்பி சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அட்லாஸ்ட் நான் தான் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிங்கு, நான் வந்து ஒரு லீடர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் வர்றதுக்கு இந்த 4 ஜோனும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் கொரோனாங்கிற அந்த லாக்டவுன் எனேபிள் ஆகும்போது இருந்த ஃபியர் ஜோன் அப்படிங்கிறத ஜேசிஸ், யங்ஸ்டர்ஸ், ஆக்டிவ் பிஸ்னஸ்மேன் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை ஒரு லேர்னிங் ஜோனாக எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவ் தாட் மூலமாக இன்னைக்கு இந்த ஜூம் ஆப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த லேர்னிங் ஜோனை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பொதுவாக ஸ்கூல் டேஸில் வந்து ஆனுவல் ஹாலிடேஸ் முடிஞ்சு நாளையிலேருந்து ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரிய ஒரு கனத்த மனதோடு தான் நம்மளாம் இருந்திருப்போம். ஆனால் பி த பிஸ்னஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம கரியரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாப்பியான டேயாக என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, அப்பாடா இன்னையோட எல்லாம் முடியுது, நாளைக்கு நம்ம ஆஃபீஸை போய் பார்க்க போகிறோம், நம்ம எம்ப்ளாயீஸை பார்க்க போகிறோம், நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கான சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரியான அதுக்கான கிரீன் சிக்னல்
கிடைக்கிறதுக்கான நம்பிக்கைகள் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நம்மளாம் நாளைக்கு சொன்ன மாதிரி இந்த 27 நாள் ட்ரைனிங், இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே பாலா சார் எனக்கு கொடுக்குறது சர்ப்ரைஸ் கிஃப்டாக தான் கொடுப்பாரு. அப்படி கொடுத்த கிஃப்ட் தான் நான் நினைக்கிறேன் இந்த 27th டே இன்னையோட நம்ம வந்து இந்த மாதிரி செஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். தென் டேபிள் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னார் சேர்மன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த லாஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி என்னையை இறக்கி விட்டு ஒரு பாலுக்கு ஒரு ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு கிளம்புங்க சார் அப்படின்னு என்னையை கூப்பிட்டதுக்காக நான் இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன். இது ஒரு ஜேஐபி ஃபோரம் அப்படிங்கிற அடிப்படையில் நானும் ஒரு அடிப்படை உறுப்பினராக மாற விரும்புவேன். மண்டலம் 18 இதை வந்து ரொம்ப ஆக்டிவாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லீடர் வந்து தாட் ப்ராசஸ் பண்ணுறாரு, அதை எனேபிள் பண்ணுறாரு, திங்க் பண்ணுறாரு, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஜேஏபிங்கிற கான்செப்ட் கிரியேட் ஆயிருக்கு. பட் இதை வந்து ஒரு ரிலே ரேலி மாதிரி அதை அழகாக கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய முழு பண்பும் அதனுடைய தரமும் அந்த எதுவுமே மாறாமல் அந்த ரிலே ரேலியை பர்ஃபெக்டாக நடத்திட்டு இருக்கிற ஜோன் 17 ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஜோன் கவர்னிங் போர்டை தான் நான் இந்த நேரத்தில் என்னுடைய அப்ரிசியேஷனை பதிவு பண்ணணும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது வாட்ஸ்அப் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிக்டாக் மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோரமாக இந்த ஜேஐபி இருக்கணும். அந்த ஜேஐபினால ஜேசிஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வளர்ந்துருக்கு. இது வெறும் பேச்சுக்கலையும் இந்த கலையும் சொல்லித்தர இயக்கம் மட்டும் இல்லை, தொழில்கலையை தேவையான நேரத்தில் மிக சிறப்பாக சொல்லித்தரக்கூடிய இயக்கம்ங்கிற ஒரு பதிவை இந்த ஜேஐபி வந்து பெரிய லெவலில் பண்ணணும், இந்தியா முழுவதும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த தருணத்தில் என்னுடைய பதிவாக சொல்லி, இந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய மண்டலம் 17 அனைத்து தலைவர்களுக்கும், அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும், என்னுடைய என்பி பாலா சாருக்கும், செப்பிக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி, நானும் ஆர்வமாக இந்த டிக்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் சொல்லி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். ஒரு இனிய பணிக்காக நாம் அழைப்பது ஜேசி தனவேல் அவர்களை. வணக்கம் அன்பு நண்பர்களே, பெருமைப்படுகிறேன். பெருமைக்குரிய ஒரு ஆளுமையை இங்கே அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். கேரளத்தில் பிறந்ததனால் மலையாளம் கற்று, தமிழகத்தில் வளர்ந்ததனால் தமிழ் பயின்று, பள்ளியில் பாடமாக ஆங்கிலம் அறிந்து, ஹிந்தியிலும் சிறந்ததனால் இவர் ஒரு பன்மொழி வித்தகர். இலக்கியங்களை நேசிக்கும் தந்தையின் மகனாக இருந்ததனால் தமிழையும் தமிழர்களையும் உளமாற நேசிப்பவர். ஓர் இந்தியனாக உயர் எண்ணங்கள் கொண்டவர். 2000 இந்த இளைஞன் ஜேசிஐ சேலம் சிட்டி கிளையின் உறுப்பினராக இணைந்து சில ஆண்டுகளில் தலைவராகவும், 2002 மண்டல மற்றும் 2005 தேசிய பயிற்சியாளராகவும் ஆனார். இவரது கல்லூரி காலம் இவருக்கு மட்டுமல்ல, அக்கல்லூரியின் தாளாளருக்கும் இன்று வரை மறக்க முடியாததாகவே இருக்கிறது. கல்லூரி முடித்த காலம் தொட்டே வேலைக்கு செல்வதில்லை என்று தொழிலே தன் எதிர்காலம் என்ற எண்ணத்தில் சிசிஐ கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் நடத்தினார். பயிற்சியாளராக பல்வேறு ஊர்கள் பயணித்து பல நூறு நல்ல மனங்களில் நிறைந்தார். பின்னாளில் அவர்களுடன் இணைந்தார். இன்று இவரது ரீச் அகாடமி தமிழகம் முழுக்க 30க்கும் மேற்பட்ட நகரங்களில் சிறப்பாக இயங்கி பல ஆயிரம் மாணவர்களின் வாழ்வை வளர்த்துள்ளது. எண்ணற்ற பயிற்சி வகுப்புகளை எடுத்திருந்தாலும் அதன் முத்தாய்ப்பாக கிரியேட்டிவ் திங்கிங் தலைப்பில் கின்னஸ் உலக சாதனை புரிந்தவர். நமது ஜேசி அமைப்பில் ஜெட்யூபியாக சேவை புரிந்தவர். ஜேசிஐயின் ஜைலா மற்றும் பல்வேறு பிசினஸ் பயிற்சிகளின் பயிற்றுனர். எல்லை தாண்டிய தீவிரவாதம் இவரது. மண்டலம் 17 மட்டுமன்றி மண்டலம் 16, 18 மற்றும் 23 நடக்கும் பிரீமியம் பிசினஸ் ட்ரைனிங் புரோகிராம் அனைத்திலும் இவரது பங்களிப்பு தவிர்க்க முடியாததாய் உள்ளது. ட்ரைனர்ஸ் அப்டேட்டில் தொடர்ந்து இவரது பங்களிப்பு. காரணம், அனைவருக்கும் முன்னதாய் அப்டேட் செய்து கொள்ளும் இவரது பண்பு. இவரது தொழிலின் அடிப்படை முதல் அதன் அத்தியாவசியம் வரை அனைத்தும் அறிந்தவர். மதம் கடந்தும் மனிதநேயம் வளர்ப்பவர். பயிற்சிகள் மூலம் மக்களின் பண்புகள் வளர்ப்பவர். மனைவி மக்களோடு குடும்பத்தில் அன்பு வளர்ப்பவர். பழகும் அனைவருடனும் நட்பு வளர்ப்பவர். நமது ஜேஐபி அமைப்பை ஆரம்பம் முதலே ஒரு வளர்ப்பு தாயாய் இருந்து பாதுகாத்து வளர்ப்பவர். இன்றைய சிறப்பு டிக்டாக் ஆன் பிசினஸ் ட்ரைனிங்கின் பயிற்றுனர், நண்பர், குரு ஜேசிஎம் பிரின்ஸ் பாரக்லித் ராஜா அவர்களை அன்புடன் இங்கே அறிமுகம் செய்வதில் அகம் மிக மகிழ்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் தனவேல். முறைப்படி ஃப்ளோர் இன்றைய ட்ரைனர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. ஓவர் டு பிரின்ஸ் சார்.
குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். மிகப்பெரிய சந்தோஷம் உங்க எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதில். தனவேலுக்கு பெரிய நன்றி ஒரு அற்புதமான இன்ட்ரோடக்ஷனுக்காக. தேங்க்யூ தனவேல். ரைட். தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெட்பி சார். ஜெட்பி சார் 5வது ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றீங்க என் ப்ரோக்ராம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட் அண்ட் லிசனிங். தேங்க்யூ. பாலவேலு சார் ஒரு மிகப்பெரிய நன்றி. வீரமணி சார். பிரின்ஸ் லைட்டா எக்கோ ஆகுது. உங்களுக்கு ஸ்பீக்கர் கீல இருக்கா சிஸ்டம்ல? வாய்ஸ் எக்கோ ஆகுது. ஸ்பீக்கர் கீ ஆன் வச்சிருக்கீங்களா? பிரின்ஸ் ரெண்டு ஐடில ஆன் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்கும். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா இப்ப முந்தினத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் லேப்டாப்ல இருக்கிறத ஃபுல்லா மியூட் பண்ணிருங்க. மியூட்ல தான் இருக்கு. மியூட்ல தான் இருக்கு. அது மியூட்ல தான இருக்கு. இல்ல லேப்டாப்போட ஸ்பீக்கரையும் மியூட் பண்ணி. இப்ப ரெடியூஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் கோ ஹெட். ஓகே. பண்ணலாமா? சவுண்ட் வருது. ஓகே. சோ பாலு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. வீரமணி சார் மிகப்பெரிய தேங்க்ஸ் ஃபார் நைஸ் வேர்ட்ஸ் ஆன் மீ. தேங்க் யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி நந்தகுமார் சார். ஆக்சுவலா இந்த செஷன் வந்து நான் வந்து ஜூம் அவுட்னு ஒரு செஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செஷன் வந்து ஜூம் அவுட்டே பண்ணேன். அந்த ஜூம் அவுட் செஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஜேவிக்காக தான். வந்து சொன்னேன் நான் வந்து பண்ணதே வந்து ஜேவிக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த செஷனை வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். பட் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 27 செஷன் அட்டென்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது இல்லாம நம்ம வெவ்வேறு ஃப்ளோர்ல நம்ம நிறைய செஷன் அட்டென்ட் பண்ணிருக்கோம். அப்படி கணக்கு போட்டா இந்த ஒரு 20 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜூம் செஷன் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 செஷன் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இப்ப என்னன்னா நம்ம கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிள் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி கொடுக்கணும். இப்ப ஆளாளுக்கு ஒரு கத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த கத்தியில வெட்டுறதுங்கிற பிரச்சனை வந்துடக்கூடாது. பாத்தீங்களா, என் பிசினஸ் இருக்கு. என் பிசினஸ் நான் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாச்சு. இப்ப எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது? இதுக்கிட்ட நான் வேற உள்ள வந்து டிக்டாக் ஆன் பிசினஸ் சொன்னா புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற மாதிரி ஆயிருமே அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனால இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் எதுவும் புது ஐடியாஸ்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நான் பண்ணல. திஸ் பீயிங் த லாஸ்ட் செஷன். சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதுல, என்ன பண்ணும்? லேப்டாப்போட ஸ்பீக்கர் இது ஆன் இருந்ததுன்னா லேப்டாப் ஸ்பீக்கரை மியூட் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டேன். ஓகே. இஸ் இட் ஓகே? எஸ். ஓகே குட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி வந்து, அதாவது புதுசா எதுவும் புது ஐடியாஸ்லாம் இல்லை. நம்ம நிறைய ஐடியாஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம வி ஹேவ் ஐடியாஸ். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது தான் நான் இன்னைக்கு திங்க் பண்ண ஐடியா. ஓகே. ஸோ டிக்டாக் அப்படின்னா என்னன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, டிக்டாக் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா, யூ ட்ரை டு பி சம்ஒன் எல்ஸ். நம்ம வேற ஒருத்தராக மாறுவது தான் டிக்டாக். வேற ஒருத்தவங்க ஃபேமஸா பண்ண ஒரு ஒரு விஷயம், ஒரு ஆடியோ எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வேற ஒருத்தராக மாறுவது தான் டிக்டாக் உடைய ஒரு ஐடியா நான் பாக்குறேன். இப்போ இந்த செஷனை பொறுத்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாவே மாறுவதற்கான ஒரு தளமாக நான் பாக்குறேன். அதனால டிக்டாக்கை கொஞ்சம் மாத்தி போடுறேன். டாக் டிக் அப்படின்னு மாத்துறேன். டிக்டாக் வந்து அடுத்து நீங்க வேற ஒருவராக மாறுவது. டாக் டிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாவே மாறுவதற்கான ஒரு தளமாக நான் டாக் டிக் அப்படின்னு சொல்றேன். டாக் டிக்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில பேர்த்துல பேச வேண்டியது இருக்கு. அது பேசி முடிச்சுட்டு சரியா தான் பேசியிருக்குமோ நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த செஷன் முடியும் போது நீங்க சில விஷயங்கள் டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நாளைக்கு காத்தால நீங்க செஷனுக்கு போகும்போது, நீங்க உங்க பிசினஸ்க்கு போகும்போது யார் யாருக்கெல்லாம் பேசணும் அவங்கள்ட்ட பேசிட்டீங்களா, யார் எதெல்லாம் டிக் பண்ணுமோ டிக் பண்ணிட்டீங்களா, யாருக்காக, உங்களுக்காக அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நான் வந்து டாக் டிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு பேச போறேன். நீங்க பேச வேண்டியது யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசினஸ் முதல் புரிஞ்சுக்கும். நீங்க உங்க கூட பேச வேண்டிய சில விஷயங்களை பேசிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் ஆஃப்டர் கோவிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்காது? சும்மா நார்மலா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இருக்காது. நமக்கு சும்மா கேஷுவலா தான் இருக்கும். அதை முதல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பிசினஸ்ல வரும் நான் சொல்லிடுறேன். பட் பிசினஸ் ஆஃப்டர் கோவிட்ங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மண்டக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்னு, இட்டாலியில வந்து நம்பர் ஆஃப் டெத்ஸ் வந்து அதிகமாயிட்டு போனது மிகப்பெரிய நியூஸா நம்ம வந்து ஆரம்பத்துல ஒரு வாரம் மிகப்பெரிய நியூஸா கவனிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 10 நாளா கேட்டு பாருங்க, அவங்க நிறைய பேருக்கு தெரியாது இட்டாலியில அந்த டெத் அதிகமாச்சா குறைஞ்சு போச்சா அப்படிலாம் நமக்கு ஒன்றும் பெரிய நம்பர் தெரியாது. இன்று இறப்பு குறைந்து விட்டது இட்டாலியிலன்னு சொல்லி போட்டு 450 பேர்னு போடுறோம். அதாவது 500 பேர் கம்பேர் பண்ண 450 பரவாயில்லையா? அப்படின்னா
450 டெத்துங்கிறது அவங்களுக்கு பரவாயில்லங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு நார்மல் ஆகுது. அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 டெத்து வந்தப்போ மிகப்பெரிய செய்தியா வந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50 கேசஸ் வந்தப்போ மிகப்பெரிய செய்தியா வந்துச்சு. முந்தா நேரத்து மட்டும் 178 கேஸ் சென்னையில வந்தப்போ அது மிகப்பெரிய கேஸ் செய்தியா பேப்பர்ல ஒன்றும் பெருசா வரல. அப்படிங்கும் போது நமக்கு எது மிகப்பெரிய ப்ராப்ளமா கண்ணுக்கு தெரியுதோ அது கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண ப்ராப்ளமா மாறி நிற்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா பிசினஸ் ஆஃப்டர் கோவிட் கிட்டத்தட்ட 40 நாள் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கோம், நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கோங்கிறதுனால பெருசா நம்ம யோசிக்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நீங்க உங்களுக்கே நீங்க சொல்லணும். ரெண்டாவது, இது என்ன சொல்றாங்கன்னா நேவிகேஷன் இன்டு தி அன்னோன் அப்படின்னு சொல்றாங்க. நேவிகேஷன் இன்டு தி அன்னோன்னா என்னன்னு சொல்றேன்னு கேட்டாங்கன்னா, இது எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னாலுமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி வந்து அப்படிதான் இதனால வரைக்கும் சண்டை போட்டுருக்காங்க. என்னதான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ஆப்போசிட்ல வந்து அவன் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாட்டியும் ஒரு ஆர்மி வந்து இறங்கி சண்டை போடுற மாதிரி தான் இந்த நேவிகேஷன் நமக்கு இருக்க போகுது. ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணும் போது என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, ஆனா தைரியமா கான்பிடென்ட்டா அவர் ஆப்ரேட் பண்ணதான் போறாரு. ஒரு கேம்ப்ளர் வந்து ஒரு சூதாட்டக்காரர் வந்து அந்த கேம் ஜெயிக்குமோ தோக்குமோ அவருக்கு தெரியாது, ஆனா இறங்கி அந்த கேம் அவர் ஆடதான் போறாரு. ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல வந்து ஜெயிப்பாரு தோப்பாரு அவருக்கு தெரியாது, ஆனா ஸ்டார்ட் அப்ல இறங்கி ஒரு வேலை செய்ய தான் போறாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அத்தனை இன்வெஸ்டர்ஸுமே அது ஜெயிக்குமோ தோக்குமோ தெரியாம ஆட்டோமேட்டிக்கா இறங்கி பிசினஸ் பண்றது நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படின்னா பிசினஸ் ஆஃப்டர் கோவிட் இதே மாதிரி தான். நான் பாட்டு கான்பிடென்டா இறங்கி ஆட வேண்டியதான். காட்ஸ் கிரேஸ், நமக்கு இருக்க கான்பிடன்ஸ் ஜெயிப்போங்கிற அந்த நம்பிக்கை தான் நான் உங்களுக்கு தரும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நீங்க மூணாவது உங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டிய விஷயம், இட்ஸ் கால்டு நியூ நார்மல் அப்படின்னு சொல்றோம். ஜனவரி மாசத்துக்கு போகும் ஜனவரியில பிறந்த குழந்தைங்கள இருந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் ஜெனரேஷன் சீன் பேர் வச்சிருக்கான். ஏன்னா ஜெனரேஷன் ஆஃப்டர் கொரோனானே பேர் வச்சிருக்கான். நம்ம சிந்தனையே புதுசா மாறி நிற்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த காலத்து குழந்தைங்களோட சிந்தனையே மாறிடும் அப்படின்னு சொல்றான். இட்ஸ் கால்டு a நியூ நார்மல். இது வந்து புதுசுதான், ஆனா இது ரொம்ப ரொம்ப நார்மல் அப்படிங்கதான் அவன் வந்து சொல்றான். சோ இதை ரொம்ப சாதாரணமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை ரொம்ப கேஷுவலா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை மிகப்பெரிய த்ரெட்டா நாளைக்கு காலையில போகும்போது என்னவோ மாறி நின்னாலும் அந்த புதிய மாற்றத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கோங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் ஜூம் என்னன்னு தெரியாது, இன்னைக்கு நமக்கு ஜூமே இல்லாம வாழ தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஜூம் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ இந்த மாற்றத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோங்கும் போது நாளைக்கு புதுசா ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் நம்மளை தயார் பண்ணிக்கோங்கிற அந்த மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வந்துடணும். ஸோ நீங்க உங்ககிட்ட டாக் பண்ண செல்ஃப் டாக்ல வந்து இதான் பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டிக் ஒன்று பண்ணிக்கணும். இதெல்லாம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டிக் நீங்க ஒன்று பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 4 பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். நாளைக்கு நீங்க பிசினஸ்ல போகும்போது இந்த 4 பிரச்சனைகள் இல்லாம நீங்க பாத்துக்கணும். ஒண்ணு, இந்த 4 சொல்றாங்க. ஒண்ணு, உள்ளூர இருக்கும் ஒரு பயம், பர்வசிவ் ஃபியர்னு சொல்றான். ஒரு பயத்தோடயே இருக்கிற பிசினஸ் மேன் ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவன் காவி. யாரு 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ங்கிற ஒரு புக் எழுதினவர் சொல்றாரு, உள்ளூர இருக்கும் ஒரு பயம் அப்படின்னா அந்த பயத்தை தயவு செஞ்சு அதை கிராஸ் பண்ணுங்க. அந்த பயம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எங்க பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு போயிடும். அந்த ஃபோக்கஸ் குறையும் போது யாரை நம்புறது, எதை நம்புறது, எப்படி நம்புறதுங்கிற பயம் ஒண்ணு வந்துடும். அது வந்துச்சுன்னா ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் ப்ரையாரிட்டிஸ். இந்த உலகத்துல 90% பிசினஸ் தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த மேல இருக்கிறது தான். ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் ப்ரையாரிட்டிஸ். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. எதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையோ அது அதிகமான கவனங்களை செலுத்தும் போது இந்த பிரச்சனை வந்துருதுங்கிறாங்க. அது வரதுக்கு காரணம் என்ன? கீழே இருக்க அந்த 3 பிரச்சனைகள் தான் காரணமாக இருக்கு. ஒரு உள்ளூர இருக்கும் பயம் சொல்றாங்க. இப்போ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் வேலைக்கு வச்சுக்கலாம், வேலைக்கு வச்சுக்க தேவையில்லை, அந்த பயமே வந்துடும். இவங்களுக்கு சேலரி தர பிரச்சனை, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பயம், அதனால பிரச்சனை, ஃபோக்கஸ் இதுல ஏற்படுற பிரச்சனை, அதனால யாரையும் நம்ப முடியாம இருக்கிற பிரச்சனை, இது 3 நம்மளை போட்டு அழுத்துறதுனால மேல இருக்கிற அந்த ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் ப்ரையாரிட்டிஸ்ங்கிறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். இன்னைக்கு நீங்க உங்கள்ட்ட பேசி டிக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் நாளைக்கு போன உடனே நான் பண்ண வேண்டிய இந்த ப்ரையாரிட்டி எதுங்கிறத நீங்க டிக் பண்ணணும். வாட் ஆர் மை ப்ரையாரிட்டிஸ்? நான் நிறைய கதை கேட்டேன், நான் நிறைய ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னோட 27 நாள் ட்ரைனிங்ல நான் ஜெய்பீட் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, நிறைய வெளியே ஜூம் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணேன், நிறைய புக் படிச்சேன், எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்கிட்ட இருக்கு. ஆல் ஃபைன், எல்லாமே வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? எந்த எதிராளிக்கு எந்த அம்பை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரம்மசத்திரத்தை நாகசக்தி பத்திரமா எடுத்து வச்சவர் வந்து அது யாருக்காக வச்சிருக்காருங்கிறது அந்த கதையில மகாபாரதத்துல வர மாதிரியே எல்லா அம்பையும் எல்லாத்துக்கும் விட முடியாது. சில ஸ்பெஷல் பீப்புளுக்கு வச்சுக்கிற மாதிரி என்னுடைய ப்ரையாரிட்டி எது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, எதை நான் எங்க பயன்படுத்த போறேங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வேணும். நாளைக்கு காலையில் நீங்க பிசினஸ்ல போறீங்க, வெல் அண்ட் குட். பட் இன்னைக்கு சாயங்காலம் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? இந்த பயத்தை நான் தெளிவு பண்ணிட்டேன், இல்ல இந்த பயத்தை தெளிவு பண்றதுக்கு நான் யார்கிட்ட பேசணும்? எனக்கு ஏதாவது ஃபோக்கஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஃபோக்கஸ் தெளிவு பண்றது நான் யார்கிட்ட பேசணும்? நான் நம்பகத்தன்மையில எனக்கு ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, நான் யாரும் நம்புறதுங்க எனக்கு பெரிய கிளாரிட்டி இல்லாம இருக்கா? நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு நான் யார்கிட்ட அதை பேசி சரி பண்ணிக்கிறேன். ஸோ தட் நாளைக்கு காலைல போகும்போது என்னோட பிசினஸ் எது ப்ரையாரிட்டிங்கிறத நான் ரொம்ப தெளிவா நான் என்னோட கிளாரிட்டி இன்னைக்கு நான் இருக்கா அப்படிங்கிறது நீங்க உங்ககிட்ட பேசி அதுக்கு நீங்க டிக் அடிச்சிருக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் அந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கணும்.
இதுதான் நான் சொன்னேன். நான் வந்து ஜேபிக்காகவே தயார் பண்ணது. பட் நான் வேற இடத்துல யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். இந்த செல்ஃபுக்கான கிளாரிட்டி உங்கள்ட்ட இருக்கணும். நீங்க இந்த 3 பாக்ஸ்ல எந்த பாக்ஸ்ல இருக்கீங்கிறது நீங்க உங்கள்ட்ட பேசி சரி பண்ணிடணும். இந்த 3 பாக்ஸை பத்தி நான் பேசியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பேசுறேன். ஏன்னா தயார் பண்ணது ஜேபிக்குங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல எல்லா பிசினஸ் பீப்புளும் இப்படிதான், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இப்படிதான் சொல்றாங்க. மொத்த பிசினஸையும் 3 பாக்ஸ்ல போட்டுருவாங்க. பச்சை பாக்ஸ்ல இருக்க பிசினஸ் நாளைக்கு காலத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உடனே இன்ஸ்டன்டா பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் உடனே இன்ஸ்டன்டா நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லோ பாக்ஸ்ல இருக்கிற பிசினஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனா திருப்பியும் அது ரிவைவ் ஆயிரும். மேபி 1 month, ஒரு 2 monthsல ரிவைவ் ஆயிரும். இந்த ஆரஞ்சு பாக்ஸ் இருக்க பிசினஸ் ஒரு குறைஞ்சது 8 மாசத்துல இருந்து 9 மாசமாவது ஆயிரும் இந்த பிசினஸ் ரிவைவ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆரஞ்சு பாக்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து டிராவல் அண்ட் டூரிசம். அவ்வளவு சீக்கிரம் மக்கள் இனிமேல் யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க, டூரிசம் போக மாட்டாங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி. இப்போ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டக்குன்னுலாம் வந்து அந்த இடத்த வந்து நீங்க வந்து டக்குன்னுலாம் இன்னும் பிரின்ஸ் சார் கூப்பிட மாட்டீங்க, தனவேல் சார் கூப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஏன்னா இட் டேக் சம் டைம். அப்போ அந்த பாக்ஸ்ல இருக்கும். அப்போ பிரச்சனை வந்து நம்ம எந்த பாக்ஸ்ல இருக்கோங்கிறது இல்ல. பிரச்சனை வந்து அந்த பாக்ஸ்ல உங்க கஸ்டமர் கையை உள்ள விட்டா, அது எந்த பாக்ஸா இருக்கட்டும், பச்சை பாக்ஸோ இல்ல மஞ்சள் பாக்ஸோ ஆரஞ்சு பாக்ஸோ எந்த பாக்ஸா வேணா இருந்தாலும் உங்க கஸ்டமர் அந்த பாக்ஸை திறந்து கையை விட்டா, அந்த பாக்ஸ்ல நீங்க அந்த பாக்ஸோட கீழே இருக்கீங்களா இல்ல அந்த பாக்ஸோட மேல இருக்கீங்களாங்கிறதான் கணக்கு. உடனே கிடைப்பீங்களா, இன்ஸ்டன்டா கிடைப்பீங்களாங்கிற கேள்விதான். அப்ப யாரு டாப்ல இருப்பாங்கன்னா, டாப் ஆஃப் த மைண்ட் இருப்பாங்க, டாப் ஆஃப் த பாக்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ டாம்னா என்ன? டாப் ஆஃப் த மைண்ட். அந்த பாக்ஸோட ஒரு கஸ்டமர் டாப் ஆஃப் த மைண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டாப் ஆஃப் த பாக்ஸ் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கா? எப்படி டாப் ஆஃப் த மைண்டுக்கு நான் போய் உட்கார போறேங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அது உங்ககிட்ட நீங்க கேளுங்க. அதுக்கான உங்களோட ஆன்சர் இருந்துச்சுன்னா அது நீங்க டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆன்சர் இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து நீங்க உங்ககிட்டயே பேசணும், இல்ல உங்களோட பார்ட்னர் இருந்தா உங்களோட பார்ட்னர்கிட்ட பேசணும். என்ன பேசணும் உங்க பார்ட்னர்கிட்ட? ஃபினான்ஸ் பத்தி பேசணும். அடுத்த 6 மாசத்துக்கு நம்மளுடைய ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் என்ன போக போகுது, பிசினஸ்ல அடுத்த 6 மாசத்துக்கான ஃபினான்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்க பார்ட்னர்கிட்ட இல்ல உங்கள்கிட்ட நீங்க பேசணும். நெக்ஸ்ட் 6 monthsக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ண போறோம், அதுக்கான கிளாரிட்டி நம்ம கிட்ட இருக்கா? ஸோ 6 மாசத்துக்கான பிசினஸை பத்தி, ஃபினான்ஸை பத்தி உங்க பார்ட்னர் கிட்ட பேசி அதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க வெண்டர் பத்தி பேசி, ஓகே, யாரெல்லாம் உங்க வெண்டர், அந்த வெண்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ டைம் பீயிங்க்கு சில பேர்த்த வந்து வெயிட் பண்ண வைக்கலாமா, இல்ல எல்லாத்துலயுமே நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா, யார் அந்த ப்ரையாரிட்டி இருக்காங்க, அந்த வெண்டருக்கான கிளாரிட்டியை வாங்கி உங்க பார்ட்னரும் நீங்களும் பேசி அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டெட்டாஸ் யார் யாரு, அந்த கிரெடிட்டாஸ் யார் யாரு, யாருக்கு இருந்து எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு, நம்ம யாருக்கு யாருக்கு எவ்வளவு பணம் தர வேண்டியது இருக்கு, அது என்ன பண்ண போறோம், யார் யார்கிட்ட டைம் வாங்க போறோம், சில டைம் வாங்கலாமா, யார் யார்கிட்ட வந்து பேசிட முடியும். நீங்க போஸ்ட்போன் பண்ண பேசாம விட உங்களுக்கு இருக்கிற பயம் மாதிரியே அவங்களுக்கும் பயம் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க டெட்டாஸ் கிட்ட காசு கேட்காம ஃபோன் பண்ணாம விட்டீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்க போறாரு. கண்டிப்பா டைம் எடுக்க தான் போறாங்கல, மாற்றுக்கிறது இல்ல. ஆனா நம்ம எதை கேட்காம விட்டுறோமோ அது கிடைக்க போறதே இல்லை. அதனால ரொம்ப தெளிவா எந்தெந்த கிரெடிட்டார்ஸ்ட பேசணுமோ அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. நீ எப்ப பணம் தர போற, உன்னுடைய பணம் வந்து எனக்கு முக்கியம் அப்படிங்கறத அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியா வாங்கிக்கோங்க. 6 மாசம் 7 மாசம் ஒரு கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்குங்க. அந்த டைம் அவங்க தருவாங்க தர மாட்டாங்க அப்புறம் பாத்துக்கலாம். பட் ஒரு சின்ன கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்க டெட்டாஸ்க்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. இது இப்படிதான் நடக்க போகுதுங்கிறத ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பிளானும் நீங்க போட்டுடணும். சப்போஸ் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாங்கிற ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பிளானும் நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்த்து போட்டிருக்கணும். அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டிக் ஒன்று போட்டுருங்க. இதெல்லாம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க பண்ணிடணுங்கிறதா என்னுடைய ரிக்வெஸ்ட். இதை நீங்க பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் முடிஞ்சா உங்க பேங்க் கிட்ட பேசுங்க. இப்போ வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. பிகாஸ் அப்படிதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஒரு பேங்க் கிட்ட போனா உங்க பேங்க் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றது தயாரா இருக்காங்க, ஓடினா தரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஓடி தரத்துக்கு தயாரா இருக்காங்கன்னா அந்த ஓடி நம்ம வாங்கிட முடியுமா, அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்க பேங்க் கிட்ட பேசி வாங்க முடியும்னு பாருங்க. அதே மாதிரி டிகே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆடிட்டர் நமக்கு நண்பரா இருக்கிறதுனால ஒன்னும் உங்க ஆடிட்டர் பேசுங்க, இல்ல உங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பேசுங்க, இல்ல நம்ம டிகே மாதிரி ஆளுநர் ஒரு தடவை பேசுங்க. ஒரு ஓவரால் பிளான் ஒன்று டிவைஸ் பண்ணுங்க. உங்க ஆடிட்டர் கேளுங்க, என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன், என்னுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்கு, என்னுடைய டெட்டாஸ் எப்படி இருக்காங்க, என்னுடைய கிரெடிட்டாஸ் எப்படி இருக்காங்க, நான் இவ்வளவு பேருக்கு சம்பளம் தர வேண்டியது, என்னோட ஓவரால் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கு, இதை வச்சு நான் சமாளிக்கணும். என் பிசினஸ் வந்து எல்லோ பாக்ஸ்ல இருக்கு, குறைஞ்சது 3-4 மாசம் ஆகும் ரிவைவ் ஆகிறதுக்கு. என் பிசினஸ் ஆரஞ்சு பாக்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஒரு 7-8 மாசம் ஆயிரும், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டியை தயவு செஞ்சு எடுத்து இது ரெண்டையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு டிக் ஒன்று போட்டுருங்க. ஸோ யூ ஹேவ் டு டாக், தென் யூ ஹேவ் டு டிக். இதான் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து நீங்க உங்க எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசணும். என்ன பேசணும் உங்க எம்ப்ளாயிஸ்ன்னு கேட்டீங்கன்னா,
இந்த கோவிட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த சொல்றாங்க 40 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் போயிருவாங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 40 கோடி மக்கள் அப்படி என்னங்க அர்த்தம்? 1/3 ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வில் கோ பிலோ பாவர்ட்டி லைன். தட் இஸ் an extremely alarming நம்பர். கேட்கறதுக்கு பயமான நம்பர் அது. அப்படிங்கும் போது எக்கச்சக்கமான பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு ஜாப் இல்லாம போயிடும். நாளைக்கு வந்து ஐடி செக்டர் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. பட் எத்தனை பெர்சன்டேஜோட 10% எம்ப்ளாயிஸ் ஓப்பன் பண்ண சொல்லி சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10% கூப்பிடுவீங்கன்னா யாரு கூப்பிடுவாங்க? யார் உண்மையிலேயே சுப்ரீம் டேலண்டோ அவங்க தான் நாளைக்கு காலையில கூப்பிட போறாங்கன்னா 90% மக்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. என்னை அவன் கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானுங்கிற அந்த வலியே ஒரு மிகப்பெரிய வலி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்கனாலுமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 to 30% ஜாப் கட்டு நேச்சுரலாவே நடந்து முடியும். ஆப்வியஸ்லி ஜாப் கட்டு தான். இது வந்து எமோஷனலா பாக்குறதுக்கான டைமான்னு கேட்டீங்கன்னா எமோஷனலா பார்க்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாருமே உட்காந்துருக்கோங்க போது ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க எம்ப்ளாயிஸ்ட வந்து நீங்க இதை சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த கோவிட் டைம்ல கூட நீ பத்திரமா நான் உன்னை உள்ள கூப்பிடுறேன்னா அது காரணம் என்னங்கிற அந்த விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். திஸ் இஸ் த ரைட் டைம். உங்க 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 ஒரு பெட்டரான ஒரு எம்ப்ளாயியோட மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கு சரியான நேரம். இந்த கோவிட் டைம்ல கூட நான் உன்னை வேணான்னு சொல்லாம நான் உன்னை கூப்பிடுறதுக்கு காரணம் இருக்கு. அது என்னன்னு கேட்டேன்னா வாட் மேக்ஸ் யூ சோ ஸ்பெஷல். இந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க அவ்வளவு முக்கியமான ஆளுங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த உங்க எம்ப்ளாயிஸ்ட ஒரு தடவை பகிர்ந்து கொள்ளுங்க. சார் இதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். சப்போஸ் ஒரு சேலரி கட் இருக்குன்னா அது சர்ப்ரைஸா கொடுக்காதீங்க. இப்பயே அந்த சர்ப்ரைஸா சொல்லிருங்க. இதான் நான் சொல்ல போறேன், அடுத்த 2 மாசத்துக்கு என்னால 60% தர முடியும், இல்ல 50% தர முடியும் அப்படிங்கறத இன்னைக்கே நீங்க சொல்லிருங்க. அந்தந்த மாசம் வரும்போது அவர் எதிர்பார்த்து காத்திருந்து அந்த கடைசியா நீங்க சேலரி கொடுத்து அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ரெடியா இருக்கிறதுனால சப்போஸ் 50% சேலரி தான் நீங்க தருவீங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அது என்னைக்கே சொல்லிருங்க. சோ தட் ஹீல் பிளான் இஸ் ஃபினான்ஸ். அவருடைய ஃபினான்ஸை பிளான் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அது ரொம்ப தெளிவா பாருங்க. திருப்பி தான் சொல்றேன், நம்ம கூட இருந்தவங்க அவங்க நம்ம தான் காப்பாற்றணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகேவா? அட் த சேம் டைம் அது வந்து உங்களை பெயின் பண்ணி உங்களை வலிக்க வச்சு அது வந்து நீங்க பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தர மாதிரி நம்ம அந்த அளவுக்கு இறங்கி போறது இல்லை. கவர்மெண்டால அவ்வளவு தர முடியும், சிச்சுவேஷன் அப்படிதான். அப்படி பார்த்தாலும் நம்ம கூட இந்த எம்ப்ளாயிஸுக்கு இப்ப நான் 15,000 கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப வந்து அது 7,500 மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அது 7,500 மாத்திரன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு மாசம் சேர்த்து தர முடியுமா நான் பாக்குறேன். அவன் குடும்பத்துக்கு இன்னும் 2 மாசம் சேர்த்து தர முடியுமா அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த மாசம் 7,500 கொடுத்தனா ஹீ கேன் மேனேஜ், திருப்பி அடுத்த மாசம் ஒரு 7,500 கொடுத்தனா ஹீ கேன் மேனேஜ். அப்படின்னா என்னுடைய ஃபினான்ஸை நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய முக்கியமான எம்ப்ளாயி அப்படின்னா செய்ய முடியாதுன்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த 7,500 நான் 8 மாசம் கழிச்சு தரேன். இப்ப தர முடியாது, ஒரு பிசினஸ் ரிவைவ் ஆகும்போது சேர்த்து தரேன். எப்படியோ ஒரு கால்குலேஷன்ல இப்போ உங்க ஃபினான்ஸை நீங்க என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரொம்ப அழகா சீம்லெஸ்ஸா தான் அது கொண்டு போகணும். இதை எமோஷனலா பாக்குறதுக்கான டைம் இல்லைங்கிறது நீங்க முதல் புரிஞ்சுக்கிட்டு அந்த சேலரி பத்தி பேசி அதுக்கு ஒரு டிக் வாங்கிடும். அதுக்கப்புறம் இதான் அப்ஸ்கில் பண்ற டைம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுங்க, இந்த ஸ்கில் பத்தாது தம்பி, நான் உனக்கு 2 மாசம் டைம் தரேன், 1 மாசம் டைம் தரேன், இதை நீ அப்ஸ்கில் பண்ணிட்டு வா, இதை நீ பெட்டர் பண்ணிட்டு வா அப்படிங்கறத அந்த அப்ஸ்கில் டைம் இதான் ரைட் டைம். இதை உங்க எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுங்க, இது வேணும் அப்படின்னு உங்க எம்ப்ளாயிஸ்க்கு அதை அப்ஸ்கில் பண்ண பாருங்க. அண்ட் ஃபைனலா this is the best time where you can better the culture of your organization. உங்க ஆர்கனைசேஷன் கல்ச்சரை செட் பண்றதுக்கு பியூட்டிஃபுல் டைம். அதனால உங்க எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுங்க, இனிமேல் நான் இப்படிதான் எதிர்பார்க்கிறேன், நீ 8 மணிக்கு வந்துடணும், நீ இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற உங்க ஆர்கனைசேஷனை ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷனை மாத்துறதுக்கான அந்த கல்ச்சர் செட்டிங்கான சரியான நேரம் இதான் என்பதை புரிந்து கொண்டு உங்க எம்ப்ளாயிஸ் உட்கார வச்சு ரொம்ப தெளிவா பேசி அந்த கல்ச்சரை செட் பண்ணிருக்கேன். இப்படிதான் என் ஆர்கனைசேஷன் நடக்கும்னு சொல்லுங்க. யார் யாரெல்லாம் திமிரிட்டு இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் எகிரிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப சொன்ன பேச்சு கேட்கற நிலைமையில நீங்க ஆட்டோமேட்டிக் உட்காந்துருப்பாங்கிறதுனால ரொம்ப தெளிவா இது கொஞ்சம் கிளாரிட்டியோட நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இது பாசிபிள். இப்பதான் வந்து கண்டினியூஸா வந்து எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஒரு 5 days ப்ரோக்ராம் பண்ணேன். மண்டே டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே வரைக்கும் வரிசையா ஒரு கண்டினியூஸ் 5 days ப்ரோக்ராம் ஒன்று பண்ணேன். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி ஸ்பான்சர் பண்ணி போஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஒரு 60 எம்ப்ளாயிஸ் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், அவங்க எல்லாம் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம ஒரு எம்ப்ளாயிய கோவிடுக்கு முன்னாடி நம்ம மெஷர் பண்ண அதே ஸ்கேல்ல நம்ம இனிமேல் மெஷர் பண்ண மாட்டோம். இனிமேல் நம்ம மெஷர் பண்ற ஸ்கேலே வேறையா மாறி நிற்கும். அதாவது பிரின்ஸுங்கிற இந்த ட்ரெயினர் கோவிடுக்கு முன்னாடி ஆன்லைனே பிடிக்காத ட்ரெயினர், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச ட்ரெயினர். நிறைய பேருக்கு தெரியும், ஆன்லைன்ல வரமாட்டேன், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகாது, இது ஆஃப்லைன்ல தான் ஜெயிக்கும் அப்படின்னு உறுதியா நம்பின ட்ரெயினர். ஆனா இப்போ இந்த பிரின்ஸே ஆன்லைனுக்கு வர வேண்டியதா போச்சுன்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல நான் என்னை அப்ஸ்கில் பண்ணி நான் என்னை மாத்தி காட்டி நான் இரலவெண்டா மாறி நிற்பேன். அதே மாதிரிதான் நம்ம எம்ப்ளாயிஸ் இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டிடியூட்ல இருந்தாங்களோ, என்ன பிஹேவியர்ல இருந்தாங்களோ, என்ன தாட் ப்ராசஸ்ல இருந்தாங்களோ அந்த ஸ்கேல் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. இனிமேல் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு புது ஸ்கேல் ஒன்று இருக்கும். நமக்கே ஒரு புது ஸ்கேல் மெஷர் பண்ண போறோங்கிறதுனால நீங்க உங்க எம்ப்ளாயிஸை மெஷர் பண்ற அந்த புது ஸ்கேலை உங்களுடைய மக்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும். இதுதான் இனிமேல் ஸ்கேலு அப்படின்னு சொல்லணும். இது எல்லாம் 10 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா ஒத்து வராது. நீங்க நாளைக்கு உங்க எம்ப்ளாயிஸை பார்க்கும்போது
நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவரை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க அவருக்கு எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அவர் தேவையில்லாம அவர் ஆட்டிடியூட வந்து நீங்க தேவையில்லாம திருப்பி நார்மல் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் a பியூட்டிஃபுல் டைம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன, யாராவது எம்ப்ளாயிஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு கம்ப்ளீட்டா ஓவரால் பிளான் ஒன்று போடுங்க. என்ன பண்ண போடும், அடுத்த ஒரு வருஷத்துக்கான பிளான் என்ன, அதுல உன் ரோல் என்ன, நான் உன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், அதுக்கு உன்னோட ஸ்கில் இங்க வீக்னஸா இருந்துச்சு, நான் பார்த்தேன், இப்ப நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஆர்கனைசேஷன்ல இதான் நீ சரி பண்ணி கொடுக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. நம்ம ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இதாங்கிறது சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு நார்மல் ஆயிரும். எப்படி நமக்கு டெத் நார்மல் ஆயிருச்சோ அதே மாதிரி பிசினஸ் நார்மல் ஆயிரும். நாளைக்கு காத்தால போகும்போது நம்ம ரொம்ப சின்சியரான எஃபர்ட் போடுற மூட்ல இருப்போங்கிறதுனால நாளைக்கு தயவு செஞ்சு இந்த கல்ச்சர் செட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டை போடுங்க. இதெல்லாம் எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசி முடிச்சுமான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிக் ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. ஓகே, முடிஞ்ச உங்க சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசுங்க. சில விஷயங்களை கிளாரிட்டி எடுங்க. நம்பர் 1, லோனுக்கு என்ன பண்ண போறோம், தட் இஸ் இந்த ஏதாவது ஹோம் லோன் வாங்கியிருந்தோம்னா இல்ல வேற ஏதாவது கார் லோன் வாங்கியிருந்தோம்னா என்ன பண்ண போறோம், அந்த பேங்க்ல பேசி டைம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், கேஷ் இஸ் த கிங், கேஷ் இஸ் த கிங். ஒரு மாசமா நீங்க கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. கேஷ் இஸ் த கிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 25,000 பணம் இருந்தால் 25,000 உடனே கொண்டு போய் லோனை கட்டிடாதீங்கிறாங்க. ஒரு 10,000 ஒரு 12,000 முடிஞ்ச அளவு கேஷ் முடிஞ்ச அளவு கையில வச்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க பேங்க்ல போய் பேசி சப்போஸ் லோன் இருந்தா ஒரு 2 மாசமோ 3 மாசம் போஸ்ட்போன் பண்ண எந்த தப்பும் கிடையாதுங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய கேஷ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க கடனை கட்டிட்டு போயிடலாம். சப்போஸ் கேஷ் கிரன்ச் இருக்கு, ஒரு 25,000 கையிலே இருக்கு, 10,000 தான் கையிலே இருக்குன்னா அதையும் கொண்டு போய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்க ஸ்கூல் ஃபீஸ், குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், இது வேற வழியே இல்லை, தள்ளி போட்டு தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது மே எண்டோ இல்லை ஜூன்ல நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த ஃபீஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யார்கிட்ட வாங்க போறோம், ஏற்கனவே சீட்டு போட்டிருக்கோமா, சீட் இல்லையா, இல்ல கட்டின சீட்டை எடுத்துடலாமா, இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா, இது மாதிரியான விஷயத்தை தயவு செஞ்சு பாருங்க. அந்த லோனுக்கான விஷயத்தை கடைசியில உங்க ஃபேமிலி பட்ஜெட்டை தயவு செஞ்சு ஒரு ரீவிசிட் பண்ணுங்க. எதுக்கு அதிக செலவு பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது கை வைக்கலாமா, தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியுமா. இப்ப இந்த மாசம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரம்ஜான் மாசம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து இந்த மாசம் வந்து ட்ரெஸ்ஸை வாங்குறத விட்டுலாம், இந்த வருஷத்துக்கு ட்ரெஸ் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்குள்ள வரும். காசு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட இதை வந்து என்ன பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கேஷ் கையில் வச்சுக்க ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான டைம். ஒரு 6 மாசம் கழிச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட என் பொண்ணு என் பையன் தப்பா எடுத்துக்க போறது இல்லை. கடவுளுக்கு தெரியும் இல்லையா, என்ன சுச்சுவேஷன் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியும், ஏன்னா கடவுளும் தப்பா நினைச்சுக்க போறது இல்லை. அப்படிங்கும் போது என்கிட்ட இருக்க 10,000 உடனே 6,000 ட்ரெஸ் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 6,000 என் கையில ஹோல்டு பண்ணா ஒரு சேஃபா இருக்குன்னா என்னால நான் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ ஓவரால் உங்க ஃபேமிலி பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் பண்ணாட்டி திஸ் இஸ் ரைட் டைம், யூ ப்ளீஸ் டிஸ்கஸ். ஸோ இதை பேசி முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கஸ்டமர்ஸ் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் திரும்ப சொல்றேன், இதான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கவனிக்க வேண்டியது என்ன, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட பிஹேவியர் என்ன ஆக போகுதுன்னு கவனிங்க. எக்ஸிஸ்டிங் பிஹேவியர் கஸ்டமரோட பிஹேவியர் என்ன ஆக போகுதுன்னு நான் கேட்டேன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கம்ப்யூட்டர் எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிடும் அப்படின்னா எப்படி ஆன்லைனுக்கு மாறுது, சில விஷயம் ஆன்லைனுக்கு மாறவே மாறாது. அது அப்படிலாம் ஒன்றும் மாறாது. எல்லா பிசினஸ் ஆன்லைனுக்குலாம் அப்படி டக்குலாம் ஒன்றும் மாறாது. திஸ் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி இந்த கண்ட்ரி. அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆன்லைன்ல மாத்திர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில பிஜி ஹாஸ்டல் எடுத்துக்கோங்களேன். இப்ப எல்லாரும் வந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு சென்னையில இருந்து கிளம்பி சேலத்துல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல கிளம்பி சென்னைக்கு ஒர்க் பண்ண போற அவங்க எல்லாம் பிஜில தங்க போறாங்கன்னா, பிஜில போய் இப்போ கவனிச்சு பாருங்க, பக்கத்துல ஒரு மெஸ் வரைக்கும் இவங்க தங்க போறோம். இது எங்க ஆன்லைன்ல மாற போகுது, ஒன்னும் ஆன்லைன்ல மாற போறதுலாம் ஒன்றும் கிடையாது. அது நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. ரைட், அப்படி பாக்கணும்ன்ற இப்ப நம்ம ஊர்ல பார்பிக்யூ நேஷன் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் கான்செப்ட் என்ன, 650 ரூபா கட்டினீங்கன்னா உள்ள போய் நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். அதான் கான்செப்ட். இது ஒரு நாள் ஆன்லைனுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஸ்விக்கியில் நீங்க 650 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்சல் பண்ணி அடியில போறான், அப்படி நடக்க போறதே இல்லை. அப்படிங்கும் போது பார்பிக்யூ நேஷன் ஒரு நாளும் ஆன்லைனுக்கு வர போறது இல்லை. ஜுவல்லரி பிசினஸ் எடுத்துக்கோங்க, அது எப்படி ஆன்லைனுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் போய் ஒரு பவுனுங்கிற மூட்ல உள்ள போனாலும் 1.5 பவுன் ஆயிரும், இல்ல 4 பவுன் போனீங்கன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து தடவி எடுத்து அப்படிங்கும் போது அது ஆஃப்லைன்ல தான் இருக்கு சான்ஸ் இருக்கே தவிர பெருசா ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் எப்படி ஆன்லைனுக்கு வர நீங்க எதிர்பார்க்குறீங்க, எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு ரெகுலர் ப்ராடக்ட் வேணும்னா இப்ப நீங்க டிமார்ட்ல புக் பண்றோம்னா உங்களுக்கு ரெகுலர் ப்ராடக்ட் வேணும்னா நீங்க புக் பண்ணா வச்சுக்கலாம். பட் ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ஒரு இடத்த நீங்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நீங்க ஆன்லைன்ல கொண்டு வர முடியாது. அது நடக்க போறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன், வால்மார்ட் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மாடலா இன்னைக்கு உள்ள கொண்டு வர போறாங்க. காஸ்ட்கோன்னு நான் புதுசா ஒன்று படிச்சேன், கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாளும் ஆஃப்லைனை தாண்டி ஆன்லைன் வரதுக்கான சான்ஸே இல்லை. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா, பாஸ்கின் ராபின்ஸ் போறீங்கன்னா, அது எப்படி ஆன்லைனுக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஆன்லைன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களால கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹோல்சேல் பிசினஸ் இன் ஷெவாப்பட் எங்க ஊர்ல அது எப்படி ஆன்லைனுக்கு வரும்னு நினைக்கிறோம், வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மேனஹா கார்ட்ஸ்னு ஒரு நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ண போறீங்க, எப்படி நீங்க ஆன்லைன்ல வாங்குவீங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு டைல்ஸ் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க,
அந்த போட்டோவை பார்க்கலாம், ஆன்லைன்ல போட்டோவை பார்க்கலாம். பட் நீங்க போய் டச் அண்ட் ஃபீல் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஆனா ரீச் அகாடமி மாதிரி ஒரு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி, என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி, ஸ்கூல்ஸ், இதெல்லாம் என்ன சான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல பெருசா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பிரின்ஸ் ஆன்லைனுக்கு மாறிட்டான், அதனால நானும் ஆன்லைனுக்கு மாறலாம் ஒன்றும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எங்க இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றீங்களா அது பாத்துக்கோங்க. அதே மாதிரி என்னோட புது கஸ்டமர் ஒரு வேலை நெட்ல இருப்பாங்க, ஆன்லைன்ல இருப்பாங்கன்னா அவங்கள மார்க்கெட்டிங் பண்றதுக்காக நான் ஆன்லைன் போனா பரவாயில்லையா, அதான் நீங்க பாக்கணும். சரி, ரெண்டும் தனித்தனி விஷயம். என் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சர்வீஸ் பண்றதுங்கிறது வேற, என் புது கஸ்டமரை தேடுறதுங்கிறது வேற. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. புது கஸ்டமருக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஆன்லைன் போறேன், வெரி குட், போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்க பிசினஸ் எப்படி இருக்கும், அப்சல்யூட்லி ஆஃப்லைனா இருக்கும் பட்சத்தில் உங்க ஸ்ட்ராட்டஜி ஆன்லைன்லயும் உங்க எக்ஸிகியூஷன் ஆஃப்லைன்லயும் வச்சுக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாம எல்லாரும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கறாங்க, சார் நான் எப்படி சார் ஆன்லைன் போறதுன்னு கேட்கறேன். தம்பி நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்லைன் போகணும்னு கேட்டதுக்கு அவங்க ஆன்சர் இல்லை, ஒரே ஆன்சர் தான், சார் கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன் மாறிடுமாமே சார். அப்பெல்லாம் ஒன்று ஆன்லைன் மாறாது, அப்பெல்லாம் கம்ப்ளீட் ஆன்லைன் மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு இது வரைக்கும் ஒரு 30-35 கால் வந்துருச்சு, இதே கேள்வி தான் எல்லாரும் கேட்கறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு. ஏன் தம்பி உன் இண்டஸ்ட்ரி எப்படி ஆஃப்லைன் ஆன்லைனுக்கு வரும் நீ எதிர்பார்க்கறேன்னு கேட்டா, இல்ல சார் அதான் புரியல சார், ஒருவேளை ஆன்லைன் வந்துருச்சுன்னா ஒரு ஐடியா கொடுத்து நானும் ஆன்லைனுக்கு வந்துருவேன் சார் அப்படின்னா பயம் இருக்கு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அந்த பயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், அதை நான் மதிக்கிறேன். ஆனா ப்ராப்ளம் என்ன, என் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட பிஹேவியர்ல என்ன மாற்றம் வரப்போகுது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இது ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு போகுமா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ உங்க கஸ்டமர்ஸ் இதை நீங்க பேசுறீங்க மீனிங் என்ன, இதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா, இதை பண்ணுங்க டிக் ஒன்று பண்ணிட்டீங்களா, அது நீங்க பாத்துக்கோங்க. கஸ்டமர்ஸே நீங்க 13 பிரிக்கணும். ஓகே, யாரெல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ், யாரெல்லாம் சஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ், யாரெல்லாம் லீட்ஸ், இவங்க நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் நான் உள்ள கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், என் கஸ்டமர்ஸே குட் கஸ்டமர்ஸ் நாளா பிரிக்கிறேன். நியூ கஸ்டமர் யார் உள்ள வந்தாங்க, ஏற்கனவே ஆக்டிவ் கஸ்டமர் அவங்க என்ன பண்ண போறேன், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அவங்க என்ன பண்ண போறேன், இந்த நோய்ஸ் கஸ்டமர் உள்ள வந்திருக்காரு ஆனா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கஸ்டமர், அவர் உள்ள வெளியே போகும் சான்ஸ் இருக்கு, உள்ள வர சான்ஸ் இருக்கு. இந்த கஸ்டமர் என்ன பண்ண போறேன், இவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இவங்களை எப்படி நான் தக்க வச்சுக்க போறேன். அதே மாதிரி பேட் கஸ்டமர்ஸ், எந்த நேரத்துல என்னை விட்டு வெளியே போலாங்கிற அந்த கஸ்டமர். லேப்ஸ் கஸ்டமர், ஏற்கனவே வெளியே போயிட்டாரு திருப்பி நான் உள்ள கொண்டு வர ஆசைப்படுற கஸ்டமர். ஒரு கஸ்டமர் உள்ள வந்து ஒரு தப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாங்களா அன்ஹாப்பியான கஸ்டமர், இவங்க எல்லாத்தையும் திருப்பி நான் எப்படி பேசி உள்ள கொண்டு வர போறேன். அதே மாதிரி என்னுடைய ஆசம் கஸ்டமர்ஸ், லாயல் கஸ்டமர்ஸ், என்கிட்ட மட்டும் வாங்குற கஸ்டமர்ஸ், என்னை ரெஃபர் பண்ற கஸ்டமர்ஸ், என்னை அட்வொகேட் பண்ற கஸ்டமர்ஸ், இவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், அவங்க மூலமா நான் புது பிசினஸ் எப்படி உள்ள கொண்டு வர போறேன், அவங்களே இந்த டைம்ல நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போறேன். இப்படி கஸ்டமர்ஸையே ரொம்ப அழகா நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் பர்சனா மாத்திக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜேபியோட ஐடியாவே அதுதான், நீங்க உங்களுக்கு தெரியும். அப்ப ஜேபி அந்த மாதிரி எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க. சைனால இருந்து எல்லா பிசினஸ், மேஜர் பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிறது நேற்று நம்ம படிச்சோம். 1000 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கமிங் டு இந்தியா. எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாரும் ஸ்ட்ராங்கா நம்புறது என்ன, இனி ஒரு அடுத்தவங்க, அதாவது அடுத்தவங்க மீனிங் ஒரு இன்டர்நேஷனல் நம்பாம லோக்கல்ல எப்படி ஒருத்தர் பயன்படுத்திக்க முடியுங்கிறத பத்தி யோசிக்கிற டைம் தான் இந்த கோவிட்னு எல்லாருமே சொல்றாங்கும் போது அப்சல்யூட்லி அமேசிங் டைம் ஃபார் ஜேஐபிஎன்ஸ். எப்படி ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது என் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி கஸ்டமர்ஸா மாத்துறது, என்னுடைய கஸ்டமர்ஸ் எப்படி ஆசம் கஸ்டமர்ஸா மாத்துறது, அதுக்கு இவங்க எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது திங்க் பண்றதுக்கான சரியான நேரம் இதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை கரெக்டா பேசிட்டேனா, நான் எனக்குள்ள பேசிட்டேனா, என் கஸ்டமர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டேனா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு டிக் ஒன்று நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, நான் திரும்ப சொல்றேன், this is not time to look into your problems. உங்க ப்ராப்ளத்தை பாக்குறதுக்கான நேரம் இல்லை இது. அப்படி ரைட் பிசினஸ்மேன் அப்படி பார்க்க மாட்டாரு. திஸ் இஸ் த டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம்ஸ். உங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர். அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 3வது பாக்ஸ்ல இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்காத்தால உங்களுக்கு திறந்துருவாரு. பட் நீங்க திரும்ப உட்காந்துட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அப்படின்னா நீங்க பச்சை பாக்ஸ்லயே இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாட்டம்ல தான் இருப்பீங்க, டாப்புக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜி எங்க உட்காந்துருக்கணும்னு கவனிச்சு பாருங்க. உங்க கவனம் எங்க இருக்கணும், வாட் இஸ் த ப்ராப்ளம் மை கஸ்டமர் இஸ் கோயிங் டு ஃபேஸ், அதான் கவனிக்கணும். இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கீங்கன்னா எப்ப இவங்க பாலிசி போடுவாங்க, சத்தியமா இப்போதைக்கு பாலிசி போடுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஆனா பினான்சியலா நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னா அந்த பினான்சியல் சேலஞ்சஸ்க்கான சொல்யூஷன் உங்களால தர முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டாப் ஆஃப் த பாஸ் வந்து உட்காந்துருப்பீங்க. அப்போ நாளைக்கு காலத்துல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, அது 100% கேரண்டி உங்களுக்கே தெரியும். ஆனா அவர் டாப் ஆஃப் த மைண்ட்ல போய் உட்காரதுக்கு ஒரு செம சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அப்போ எனக்கு நாளைக்கு கால பிசினஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது, யாருக்குமே நடக்காது. எனக்கு நாளைக்கு காலத்துல ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா என் கஸ்டமர்ஸ் டாப் ஆஃப் த பாக்ஸ்ல உட்காரத்துக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். இந்த 10 நாள் நிறைய எஃபர்ட் போட்டேன் அதுக்காக. காரணம் எனக்கு பிசினஸ் நடக்குதாங்கிறது இல்ல பிரச்சனை, பட் அந்த பாக்ஸை திறந்தா நான் முன்னாடி உட்காந்துருக்கணுங்கிறது தான் பிரச்சனை. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப நான் என்ன பண்ணும், கஸ்டமர்ஸோட ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நான் என் கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அதான் பார்க்கணும். எந்த வகையில் நான் ஹெல்ப் பண்ண முடியும் என் கஸ்டமர்ஸ்க்கு, அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதை மொத்தம் 3 பிரிக்கிறாங்க.
அட்ராக்ட் பண்ற டூல், என்கேஜ் பண்ற டூல், டிலேட் பண்ற டூல். எப்படி நான் என் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், அப்படி அட்ராக்ட் ஆன கஸ்டமர் நான் எப்படி என்கேஜ் பண்ண போறேன்? மூணாவது, என் கூட வந்து என்கேஜ் ஆன கஸ்டமர் கடைசி வரைக்கும் நான் எப்படி டிலேட் பண்ண போறேன்? இது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்கள்ட்ட இன்னைக்கு பிளானா போட பாருங்க. இல்ல இந்த 1 வீக்ல பிளானா போட பாருங்க. திஸ் இஸ் நாட் த டைம் டு ரன். ஓட வேண்டிய டைம் இல்ல, உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போட வேண்டிய டைம். நாளைக்கு காத்துல ஆமாப்பா 40 நாள் க்ளோஸ் டவுன்ல மாட்டிட்டேன்ப்பா, நாளைக்கு காத்துல கடை திறந்துடுறேன். திறந்துட்டீங்க, கஸ்டமர் வரணுமே, உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கணுமே, அதுக்கப்புறம் தான் பிசினஸ் நடக்க போகுது. அந்த கஸ்டமர் உங்களுக்கு கடை தேடி வரணும்னா, இல்ல ஃபோன் பண்ணி பேசணும்னா, அந்த கஸ்டமரோட மைண்ட்ல நீங்க இருக்கணும்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத நாளைக்கு காலையில நீங்க யோசிக்கணும்னு நான் சொல்றேன். சோ அட்ராக்டிவ் டூல் இருக்கா? அட்ராக்டிவ் டூல்ஸ்னா என்ன கேக்குறேன்னா, இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கையில சுத்திட்டே இருப்பாங்க, சுத்திட்டே இருக்கும். ஒரு சின்ன குழந்தைங்கலாம் வச்சிருப்பாங்க ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், சுத்திட்டே இருக்கும். ஒரு 6 மாசத்தோட பயங்கர ட்ரெண்ட்ல இருந்துச்சு. பாத்துருப்பீங்க ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், பாத்துருப்பீங்க ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். அது சுத்திட்டே இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமா? எப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா வச்சு சுத்தி விட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். சும்மா இருக்கும்போது வேலையெல்லாம் சுத்தி விட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். சோ அதனால அப்படி பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்து சுத்தி விட்டீங்கன்னா குறையும். ஆனா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வச்சு ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்க, பெங்களூர்ல சாக்லேட் ரெடி பண்ணாங்க. அதாவது அந்த சாக்லேட்டே ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி. சோ குழந்தைங்க வந்து அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வாங்கி சுத்தி விளையாண்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு இந்த நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி இப்படி ஒரு கான்செப்ட் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதாவது ட்ரெண்ட், இப்ப இந்த ட்ரெண்ட் என்ன இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்க பிசினஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா அது ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். எங்க ஊர்ல பார்பிக்யூன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு சேலத்துல, இப்ப ஈரோட்லயும் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பார்பிக்யூ என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல 500 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 500 ரூபாய்க்கு நீங்க அங்க ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் பரமபதம் இருக்குல்ல, அந்த கேம் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, 1500 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா கேரம் போர்டு ஃப்ரீ. அப்படி விட்டாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல உட்காந்து விளையாடுறது கேம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆர்டர் பண்ணா ஒரு கேம் தராங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஆர்டர் பண்ணாங்க. சரி, அங்க ஆர்டர் பண்ணா ஒன்னும் வராது, இங்க ஆர்டர் பண்ணா ஒரு பிசினஸ் கேமாவது கிடைக்குமேங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணாங்கும் போது இந்த ட்ரெண்டோட சேர்ந்து பண்றது அப்படி ஒண்ணு பண்ணாங்க. அதே மாதிரி சில பீப்புள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அட்ராக்டிவ் டூல்ஸ், அட்ராக்ட் பண்றதுக்கான டூல்ஸா பண்றாங்க. நான் இதெல்லாம் சில ஐடியாஸ் உங்களுக்கு தரேன், இதுல எது ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்க. இல்ல ஐடியாஸ் வேணா ஃபோன் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே. சோ இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, வாட்டர் பாட்டில்ல மேல ஸ்டிக்கர் ஒட்டி யார் யாரெல்லாம் மார்னிங் ஜாகிங் போனாங்களோ அவங்க வந்து எங்க நிப்பாங்களோ, இப்ப காந்தி ஸ்டேடியம்னா எங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மார்னிங் ஜாகிங் வாக்கிங் போவாங்க. அந்த இடத்துல வந்து நல்ல சில்லுன்னு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணாங்க. அந்த வாட்டர் பாட்டில சுத்தி அவங்க கம்பெனி பேர் இருந்துச்சு. வந்து நின்னவனும் ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. அவர் தேங்க்யூ சார்னு சொன்னாரு. சார் இதுல நம்பர் இருக்கு, உங்களுக்கு இது சம்பந்தமா எப்பாவது கூப்பிடணும் இந்த நம்பர் கூப்பிடுங்க சார், தேங்க்யூ வெரி மச். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அவர்கிட்ட அட்வைஸ் மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கரை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு அந்த கஸ்டமருடைய டாப் ஆஃப் த மைண்டுக்கு நீங்க ஒரு தடவை போறீங்க. ஒரு 2 தடவை 3 தடவை போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசுல நீங்க உட்காந்துருவீங்க. இந்த இந்த ஐடியா உங்களால பண்ண முடியுமா? எல்லா பிசினஸ் பண்ணுமாங்கிறதுல பிரச்சனை. ஒரு சில பேருக்கு செட் ஆகணும், அதை எடுத்து பண்ண முடியுமா பாருங்க. அதே மாதிரி திருச்சியில பெல்மோன் டைலர்ஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஷக்லா. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல கிட்டத்தட்ட 40 டெய்லர்ஸ்க்கு வந்து ஜாப் தர முடியாது. இவருக்கும் தைக்கிறதுக்கு வேற எதுவும் பொழப்பு இல்லாம இருந்துச்சு. பட் ஒரு ஆக்டிவ் ரொட்டேரியன் அவரு யோசிச்சாரு. தான் ஃப்ரெண்டு மூலமா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்டர்ஸ்க்கு தேவையான அந்த பிபிஇ ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த கவச ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் தைக்கிற ஆர்டர் எடுத்தாரு. ஒரு கம்மியான ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு 300 400 வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ட்ரெஸ் தைச்சு தர சொல்லி கேட்டாங்க. ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பிசினஸ் எடுத்தாரு. தன்னுடைய டெய்லர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு, திருப்பி வேலை கொடுத்தாரு. அவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க. அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாரு. ஆனா இந்த வேலையை ரோட்டரி மூலமா, ஜேசி மூலமா விளம்பரப்படுத்திக்கிட்டாரு. மக்கள் மனசுல தான் ஒரு சொசைட்டிக்கு சரியான ஒரு உதவி செய்யற மாதிரியான ஒரு பிக்சரையும் காமிச்சுக்கிட்டாரு. கஸ்டமர்ஸ் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. தான் எம்ப்ளாயிஸ்க்கு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தாரு. இட்ஸ் அன் அட்ராக்டிவ் டூல். மக்கள் மனசுல அது பதியுது. பரவாயில்லப்பா, நம்மளால இப்படி பண்றாரு அப்படிங்கும்போது அட்ராக்டிவ் டூலா மாறுது. அந்த மாதிரி என்ன மாதிரி வகையில நான் என்னுடைய கஸ்டமர் அட்ராக்ட் பண்ண போறேன், நம்பர் 1. நம்பர் 2, அப்படி வர கஸ்டமர் நான் எப்படி என்கேஜ் பண்ணிக்க போறேன். ஓகே, இது நான் ஒண்ணு படிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னையில ஒருத்தர் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிக்கி பேங்க் கான்செப்ட். பிரிவிலேஜ் கார்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால நான் பெருசா பேசல. பிக்கி பேங்க் கான்செப்ட் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது தன்னுடைய 1000 கஸ்டமர்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த 1000 கஸ்டமருக்கும் அவர் 500 ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்காரு. அதாவது அவர் ஓவரால் பட்ஜெட் ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்களேன். இதுல தன்னுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 1000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 500 ரூபாய் தரத்துக்கு ரெடியா இருக்காரு. அதாவது அந்த கஸ்டமர் ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த கஸ்டமர் என்கேஜ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த 1000 கஸ்டமர் மூலம் என்ன ஆக சான்ஸ் இருக்கு, ரெஃபரல் நிறைய பேர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த 1000 கஸ்டமர் எப்படி உள்ள கொண்டு வந்து யோசிச்சாரு. அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 5ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற கஸ்டமர்ஸா பார்த்து
அவங்க அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. ஃபேமிலியோட நீங்க வாங்க, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் ஒரு கடைக்கு வரும்போது அந்த குழந்தைகிட்ட ஒரு பிக்கி பேங்க் தராரு. அந்த பிக்கி பேங்க்ல அவருடைய பிக்கி பேங்க் அந்த உண்டியல் இருக்கு இல்லையா, அந்த உண்டியல்ல அவருடைய கடை பேர் போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப அந்த குழந்தைகிட்ட, அந்த 5வது 6வது படிக்கிற பையன் கிட்ட அந்த பிக்கி பேங்க் கொடுத்து 500 ரூபாய் அந்த உண்டியல்ல போடுறாரு. உண்டியல்ல போட்டு சொல்றாரு, கண்ணு உனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அதாவது நீ எப்போ இந்த உண்டியல்ல இன்னும் 1500 rupees நீ சேர்த்திடுறியோ, எப்ப இந்த உண்டியல் இன்னும் 1500 rupees நீ சேர்த்திடுறியோ, அப்போ அங்கிள் உனக்கு இன்னொரு 500 rupees தருவேன்னு சொல்றாரு. ஓகே, 2 வகையில ஹாப்பி. அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பி. அந்த அந்த 2 பேரும் கப்பிள்ஸ் 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த பிராண்டை பத்தி இந்த குழந்தை பேசிட்டே இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட. ஆமா தானே? அப்பா 10 ரூபா நான் உண்டியல்ல போறேன்னு சொல்லி ஓடி போய் அந்த உண்டியல்ல போடும். போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 1000 சேர்ற வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த பிராண்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். 1000 சேர்ந்தாலும் குடுகுடுன்னு எடுத்துட்டு ஓடி வரப்போகுது. இந்த அங்கிள்கிட்ட கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 கஸ்டமரை ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை மூலமா அந்த குழந்தையே மார்க்கெட்டரா மாத்தி மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறான் அப்படின்னா, அதுக்கு 1 லட்சம் 5 லட்சம் செலவானாலும் தப்பு இல்லை. பிகாஸ் அவன் பிசினஸ் சைஸ் வேற. அதை புரிஞ்சுக்கணும். இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது இல்லை என் தாட் ப்ராசஸ். பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல இருந்து ஏதாவது ஒரு வகையில் நான் எப்படி என்கேஜ் பண்றதுங்கிறத பார்க்க முடியுமான்னு பாருங்க. இந்த கீழே இருக்கிறது நானே கொடுத்த ஐடியா. என்னுடைய டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன கேட்டாரு, அடுத்த 8 மாசத்துக்கு டிராவல்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இல்லைன்னு சொல்றாங்களே பிரின்ஸ், என்ன பண்ணலான்னு கேட்டாரு. நான் வந்து ஐடியா கொடுத்தேன். இப்படி ஒரு கான்செப்ட் பண்ணுங்க, திஸ் டேட் தட் டே. அதாவது இந்த டேட்டு, ஆனா போன வருஷம் இல்ல அதுக்கும் போன வருஷம் அவங்க உங்க கூட டூர் வந்திருப்பாங்க, மலேசியா வந்திருப்பாங்க, சிங்கப்பூர் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை அவங்களுக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அனுப்பிட்டு ஒரு 500 ரூபாய் கிஃப்ட் வச்சு அனுப்புங்க. அனுப்பிட்டு அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. தலைவரே ஞாபகம் இருக்கா போன வருஷம்? அவர் கண்டிப்பா நல்லா இருக்கு தலைவரே, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சார் உங்களுக்கு 500 rupees கிஃப்ட் கூப்பன் அனுப்பிச்சிருக்கேன். அடுத்த மாசம் இன்னும் 500 rupees கிஃப்ட் கூப்பன் அனுப்புவேன். அதனால ஒரு வருஷம் மாசம் 500 கிஃப்ட் கூப்பன் உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு 6000 ரூபாய்க்கு எனக்கு கிஃப்ட் கூப்பன் உங்கள்ட்ட இருக்கும். நீங்க எப்போ வந்து டூர் போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நீங்க அப்ராட் போகணும்னு நினைச்சாலும் சரி, என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா இந்த 6000 rupees நான் கழிச்சுக்குவேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ட்ரை பண்ணாரு, பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்ன விஷயம் அதுதான். சார் செம்ம சார், மாசம் அந்த கிஃப்ட் கூப்பனுக்காக நான் காத்துட்டு இருக்க போறேன். அதை எடுத்து பத்திரம் வைக்க போறேன். கண்டிப்பா 6000 ரூபாய் டிஸ்கவுண்ட்காக என்ன பண்ண போறேன், உங்கள்ட்ட திரும்ப வரதான் போறேன். ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாருங்க. அதே மாதிரி டிலேட் பண்றதுக்கான டூல், அந்த கஸ்டமர் உள்ள இருக்காருன்னா அவங்க டிலேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன், அது இம்பார்ட்டன்ட் டேட் ஜாம் வச்சுக்கலாமா, அவங்களுக்கு ஒரு சின்ன கால் பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாமா, ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லாட்டி இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அட்ராக்ட் பண்ண போறேன், எப்படி என்கேஜ் பண்ண போறேன், எப்படி டிலேட் பண்ண போறேன். இது 3 நீங்க பேசி அது 3க்கும் நீங்க டிக் பண்ணி முடிச்சிருக்கணும். முடிச்சு டிக் வாங்கியிருக்கணும். அது பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் உள்ள வந்தா நீங்க அவங்க ஹாப்பி ஆக்கிடுவீங்க, அது பிஹேவியர். அதுக்கப்புறம் கஸ்டமர் உங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் வந்து கான்சிக்வன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றேன். ஆன்டிசிடென்ட்னா என்ன, அவன் உள்ள வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அது நீங்க பிளான் பண்ணி முடிச்சீங்கன்னு பாருங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிக் ஒன்று பண்ணிக்கோங்க. சப்போஸ் கஸ்டமர் உள்ள வந்தா அந்த கஸ்டமர் நான் இன்னும் வேற மாதிரி நான் எப்படி டச் பண்ண போறேன், எமோஷன் நான் எப்படி டச் பண்ண போறேன், இதுக்கு முன்னாடி இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி கொடுக்க போறேன், இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னா இப்போ நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறேன், அவங்க நான் எப்படி டச் பண்ண போறேன், அந்த டச்சுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அது நான் என்னோட எம்ப்ளாயிஸோட பேசி நான் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அதை டச் பண்ண வச்சு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு டிக் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. இதான் அந்த பெல்மோண்ட் டெய்லர்ஸ் பண்ணாரு. இது பாருங்க, இப்ப பண்ணாரு பாருங்க. இந்த மாதிரி கேம் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. ஆனா பெல்மோண்ட் டெய்லர்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதையே ட்ரெஸ்ஸா மாத்திர, டை இப்படி பட்டனு அப்புறம் வந்து கோட்டுங்கிற மாதிரி இதை டிவைஸ் பண்ணி இதை வந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு இதுக்கு ரைட் ஆன்சர் பண்றவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லி போட்டு விட்டாரு. செம்ம ரெஸ்பான்ஸ், எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. எல்லாரும் ரைட் ஆன்சர் சொல்றாங்க. இந்த ரைட் ஆன்சர் சொல்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு போட்டு விட்டாரு. ஒவ்வொரு கூப்பனுக்கு 250 ரூபா வந்து கிஃப்ட் கூப்பன் சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் 500 ரூபா வச்சிருக்கேன், 700 ரூபா வச்சிருக்கேன், 750 ரூபா வச்சிருக்கேன், 1000 ரூபா வச்சிருக்கேன், 4 நாளைக்கு கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, கோவிட் முடிஞ்சவொடனே நீங்க எல்லாம் என்னோட கடைக்கு வாங்க, உங்களுக்கு வேணுங்கிற துணியை வாங்கி தச்சுக்கோங்க, நான் கழிச்சுக்கிறேங்கிறாரு. ஆட்டோமேட்டிக் அந்த கஸ்டமர் அசால்ட்டா ஹோல்டு பண்ணிட்டாரு. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் ஒன்று பண்ணார். சார் நான் இதை உங்க செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இது பண்ணிருக்கேன் சார், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கேன் சார்னு சொன்னாரு. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட முடியுமான்னு பார்த்து அது நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இந்த டாப் ஆஃப் த பாக்ஸ் வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் கைக்கு நான் உடனே கிடைப்பானு பாருங்க. அப்படி கிடைப்பேன்னு பார்த்துட்டீங்கன்னா அது நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டாக் த்ரூ யுவர் பிசினஸ் இதை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஆஸ் அ சாம்பியன் பிசினஸ் இதான் இந்த 4 பாக்ஸ் நீங்க ஃபில் பண்ணிக்கணும். ஒரு வின்னிங் கல்ச்சர் இருக்கணும். நாளைக்கு கத்தல இருந்து 1 வாரம் டைம் உங்களுக்கு. நான் கேட்ட நீங்க சொல்லணும், இதான் அந்த வின்னிங் கல்ச்சர், என் ஆர்கனைசேஷனோட வின்னிங் கல்ச்சர் இதுதான் அப்படின்னு பேசணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நீங்க ஒரு டிக் ஒன்று போட்டணும். அதுக்கப்புறம் நான் இதான் பண்ண போறேன், இதான் என்னுடைய டிஸ்டிங்டிவ் கான்ட்ரிபியூஷன்,
நான் ஸ்பெசிஃபிக்கா இதான் பண்ண போறேன், என் பார்ட்னர் இதான் பண்ண போறான், என் எம்ப்ளாயிஸ் குமார் இதான் பண்ண போறான், சரவணன் இதான் பண்ண போறான், திருமுருகன் இதான் பண்ண போறான், ஸ்டாலின்லி தான் பண்ண போறான். இப்படி தெளிவா ஒவ்வொருத்தருக்கான டிஸ்டிங்டிவ் கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத பிளான் பண்ணி அதை ரொம்ப தெளிவா நீங்க பேசி அது ஸ்ட்ராட்டஜி போட்டு அதுக்கு டிக் ஒன்று போட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க அத்தனை பேர்த்திட்டையும் ஒரு சஸ்டைன்டு சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வாரம் உணர்ச்சிவசப்பட்டு வேலை செஞ்சுட்டு அடுத்த வாரம் டயர்ட் ஆகுற வேலையே கிடையாது. அடுத்த 6 மாசத்துக்கு பிசினஸ் நடக்குதோ இல்லையோ, பணம் உள்ள வருதோ இல்லையோ, எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. அடுத்த 6 மாசம் என்ன பண்ணிருக்கேன், பணமே உள்ள வராட்டியும் ரன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதனால சஸ்டைன்டு சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அடிச்சு பறக்க உரம் போகணுங்கிற அந்த சஸ்டைன்டு சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸை டயர்டே ஆகாம செய்ய முடியுதாங்கிறத உங்க மக்கள்கிட்ட பேசி அதுக்கான கிளாரிட்டி வாங்கி டிக் பண்ணி முடிச்சிருங்க. கடைசியில இந்த அடுத்த 6 மாசத்துக்குள்ள அந்த பாக்ஸை திறந்தா நீங்க மட்டும் உங்களை மட்டுமே கையை விட்டு எடுக்கக்கூடிய ஒரு இன்டென்ஸ்லி லாயல் கஸ்டமர் உருவாக்குறதுக்கான வேலையை நான் இறங்கியிருக்கேங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிக் ஒன்று போட்டு முடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் டிக்கா போட்டு முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இந்த கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாக்ல நம்ம என்னெல்லாம் பேசி முடிச்சோன்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு டாக் டு யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டாக் டு யுவர் ஃபேமிலி, யூ ஹேவ் டாக் டு யுவர் பார்ட்னர், யூ ஹேவ் டாக் டு யுவர் வெண்டர், யூ ஹேவ் டாக் டு யுவர் டெட்டர், யூ ஹேவ் டு டாக் டு யுவர் பேங்க் அண்ட் ஆடிட்டர், யூ ஹேவ் டாக் டு யுவர் எம்ப்ளாயிஸ் அண்ட் யூ ஹேவ் டாக் டு யுவர் கஸ்டமர்ஸ். அவங்க எல்லாத்தையும் பேசி டாக், தென் எல்லாத்துக்குமே ஒரு டிக் போட்டு முடிச்சிருக்கும். ரைட்? அண்ட் திஸ் இஸ் டைம் ஃபார் மீ டு தேங்க் யூ. அதுக்கு ஒரு டிக். நன்றி, வணக்கம். பேக் டு நந்தகுமார் சார். Thank you so much, Prince. Thank you so much. Such an inspirational work. A privilege to our past national president, JCA Senator Bharavadayam sir. நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அந்த கொஸ்டின் கேட்கறாப்புல தான் முடிச்சுட்டு வந்தேன். நந்து. ஓகே சார், தேங்க்யூ சார். பாட்டஸ், இப்போ யாராவது கொஸ்டின் கேட்க விரும்புறவங்க உங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா so that I can read it out. உங்க டவுட்ஸ், உங்க கொஸ்டின்ஸ். பிரின்ஸ், வழக்கம் போல காப்பீடு முகவர்களுக்கு நீங்கள் சொல்வது. அதான் சொன்னேன், காப்பீடு முதல் முகவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது நீங்க போய் பாலிசி கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மக்களுக்கு இப்ப அந்த மூட்ல இருக்க மாட்டாங்க. ப்ரையாரிட்டில அது கண்டிப்பா 2வது பாக்ஸ்லயும் 3வது பாக்ஸ்லயும் இருக்குமே தவிர நிச்சயமா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்பதான் ரைட் டைம் ஃபார் யூ டு டாக் அபவுட் ஃபினான்ஸ். எனக்கு வந்து ஃபினான்ஷியலா நான் ரொம்ப கிரைசிஸ்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரதுக்கான சரியான நேரம் இதுதான். நீங்க உங்களை வந்து ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களைய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்டா தான் நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ணணும். இன்னைக்கு ஜெயிக்கிற அத்தனை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுமே எப்படி ஜெயிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தருக்கு வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்டா தான் அவர் பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க, நாட் லைக் அ இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். அப்படி இல்லை. அப்படிங்கும் போது நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்படி பிரசன்ட் பண்ணுங்க. அடுத்த 3-4 மாசத்துக்கான பிசினஸ் பிளானுக்கு உங்களால ஐடியா கொடுக்க முடியுமா, இல்ல ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் நீங்க பேசும்போது நீங்க அவங்கள்ட்ட பேசலாம். திஸ் இஸ் ரைட் டைம். இந்த இடத்துல நீ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் இல்லாம இருக்க, இந்த இடத்துல இன்சூரன்ஸ் போட்டா உனக்கு இந்த இடத்துல சேஃப் ஆயிரும், புதுசா ஒன்று வந்திருக்கு தெரியுமா, இந்த இடத்துல வந்து உன் பிசினஸ்க்கு தேவைப்படுது. இது மாதிரியான எனக்கு ஒரு சஜஷன் பண்ற மாதிரி, கன்சல்ட் பண்ற மாதிரியான கான்செப்ட்ல நீங்க பேசினாதான். அது ஏற்கனவே ஒரு செஷன்ல எடுத்துட்டாங்கனால இதை நாங்க கவர் பண்ணாம விட்டேன். யூ காட் டு பி கன்சல்டன்ட். நீங்க கன்சல்டன்டா மாறாம நான் உங்கள்கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அந்த கன்சல்டிங் மோடுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் உங்கள்கிட்ட இன்னைக்கு இல்லாட்டி இன்னும் நாள் வாங்கிடுவாங்க. ஆனா நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனா எப்பவா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அவங்க டாப் ஆஃப் த மைண்ட் நீங்க இருக்கும். டாப் ஆஃப் த மைண்டுக்கு நீங்க எப்போ போவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவருக்கு ஒரு கன்சல்டன்டா இருந்தீங்கன்னா உள்ள போவீங்க தவிர ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா அவரோட டாப் ஆஃப் த மைண்ட் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பி ஏ கன்சல்டன்ட். அதான் உங்களுக்கான ஐடியா. தேங்க்யூ பிரின்ஸ். அடுத்த கொஸ்டின், ஹவ் அபவுட் ஓப்பனிங் a small software firm in India? இஃப் இட் இஸ் ஒன்னு புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து நண்பரானே வச்சுக்கலாமே, நீங்க நண்பர்னே வச்சுக்கலாம். நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், உன்னோட சாஃப்ட்வேர் உன்னுடைய கம்பெனியோட வெப்சைட்டோ இல்ல ஆப்போ எனக்கு கூட நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி கேட்க போற கேள்வி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்க போறேன், நீங்க யாருக்கு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்க போறேன். இல்ல இதான் ரைட் டைம் அதனால நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னா நீங்க நண்பரா இருந்தா கூட அவங்க தரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நான் சான்ஸ் எடுக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க நீங்க நினைச்சீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து பினான்சியல் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னா அவரோட சேர்ந்து சப்போர்ட்டா உள்ள போந்து அவர் ஏற்கனவே இப்ப பண்ணிட்டு இருக்கிற அந்த கிளைண்ட்ல
உங்க கிளைண்ட்ல ஷேர் பண்ணிக்க முடியுமா, உண்மையிலே ஒரு டேலண்டடா, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இல்லையா, ஏற்கனவே அந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்ண யாராவது 2 பேரும் அவங்க கூட வருவாங்கன்னா அந்த கிளைண்டில் வேணும். சாம்சங்க்கு பண்ணியிருக்கேன், பைஜூஸ்க்கு பண்ணியிருக்கேன், இல்ல கூகுளுக்கு சின்ன ஏரியா நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அந்த கிளைண்டில் இல்லாம நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா கஸ்டமர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகி உங்கள்ட்ட வரதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆயிரும். நான் வரமாட்டேன். நான் ஒரு 50,000 ஒரு சாஃப்ட்வேர் பண்றேன்னு நினைச்சா கூட நீங்க ஃப்ரெண்டுனா கூட உங்கள்ட்ட தான் கேட்பேன், மச்சி நீ எங்க பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்பேன். நீங்க வந்து இல்ல நான் இப்பதான் வந்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா மச்சி நான் சொல்றேன்டான்னு தான் சொல்லுவேனே தவிர, இல்ல எனக்காக நீ பண்ணி கொடு தைரியமா, ஏன்னா என்கிட்ட கேஷ் பென்சில் இருக்கேன், நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படிங்கும் போது ஐடியா இஸ் குட், பட் த வே யூ இம்ப்ளிமெண்ட்ல யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர் அண்ட் வெரி வெரி ஸ்ட்ராங். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணுங்க. ஏன்னா தானே ஆரம்பிச்சோம்னா வில் ஹேவ் சம் டஃப் டைம்ஸ். தேங்க்யூ பிரின்ஸ். அடுத்தது, இஸ் இட் ரைட் டைம் டு பை நியூ லோன்ஸ்? See, once again depends upon your financial abilities. அதை திருப்பி தர முடியாத அளவுக்கு தலை சுத்துற அளவுக்கு நான் வாங்கிடக்கூடாது. ஸோ அது வந்து என்னோட கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கா, நான் திருப்பி கட்டுவேனா அப்படிங்கிறது பாருங்க. செந்தில் ஸ்ரீனி சார் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஓகே, லோன் தராங்கிறதுக்காக வாங்குங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அது உண்மையிலேயே தேவையான்னு செக் பண்ணி பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, பிசினஸ்க்காக வாங்குறீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். பர்சனலா ஃபேமிலிக்காக வாங்குற லோனுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது இஸ் நாட் ரைட் டைம் டு பை. அது 50,000 இருந்தா கூட தயவு செஞ்சு வாங்காதீங்கிறது தான் சஜஷன். பிசினஸ்க்கு வாங்க போறீங்கன்னா அந்த பிசினஸ் சப்போஸ் நான் வாங்கி போடுறேன்னா எங்க போட போறேன், அதனால எப்படி ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அது பாருங்க. சப்போஸ் எம்ப்ளாயிஸ்க்கு லோன் தரதான் நான் வாங்குறேன்னு சொன்னா அது பிரைவேட் பீப்புளோட வாங்குறதுங்கிறது எந்த வகையிலும் அட்வைசபிள் கிடையாது. இட்ஸ் பெட்டர் தட் யூ கோ ஃபார் பேங்க்ஸ். பேங்க்ஸ்ல வாங்குனீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசிஸ் கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம், பெரிய கிரைசிஸ் வராது. சப்போஸ் கொஞ்சம் லேட் பண்ணா கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் அவங்க அந்த ஓவரால் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து போக முடியாதுன்னு கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பையிங் டைம் கிடைக்கும் நம்ம பேங்க்ல வாங்கினோம்னா. அதனால ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸா நீங்க பண்றீங்கன்னா பேங்க்ல வாங்கி பண்றதுதான் சரியா இருக்கும். வீட்டுக்காக வாங்குறீங்கன்னா நாட் த ரைட் டைம். எல்லா மேஜர் பிளான்ஸையும் தயவு செஞ்சு தள்ளி போடுங்க. நாட் த ரைட் டைம். அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்காக தள்ளி போடுங்க. தேங்க்யூ பிரின்ஸ். அடுத்தது, ஆடிட்டர் ஆஃபீஸ் ஆஃப்டர் COVID-19ங்கிறாரு. யார், டிகேவா? இல்ல இவர் வந்து சதீஷ் ஜிஎஸ்டி சும்மா பிராக்டிஷனர். பேசிக்கிறேன். நோ யூ வில் ஹேவ் சம் அமேசிங் டைம். உங்களுக்கு எல்லாம் செம டைம். ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்னு வந்து உங்க கஸ்டமர் வந்து உங்களை நம்பி வருவாங்க. அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டைம் வேர் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய மக்களுக்கு வந்து உங்களுடைய ஐடியா சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அமேசிங்கான டைம் இதுதான். ஏன்னா ஃபினான்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அவங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருந்தா கம்மியா நாமினல் சார்ஜ் பண்ணலாம். இல்ல ஒரு புது கிளைண்ட் வராங்கன்னா இனிஷியலா அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு இன்வைட்டிங் டூலா இது நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஆடிட்டர்ஸ் கிளைண்ட்ஸ் கம்மியா இருக்காங்கன்னா மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு இன்வைட்டிங் டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். half an hour கன்சல்டிங், யூ கேன் ஜஸ்ட் வாக் இன், அந்த மாதிரி கொடுத்து வர வைக்கிறதுக்கான சூப்பரான டைம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அந்த மாதிரி ஐடியா யோசிக்கலாம். பட் உங்களுக்குலாம் வந்து கிரீன் பாக்ஸ் இருப்பீங்க. நிச்சயமா வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட தான் வருவாங்க, வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் இட். ஓகே, அடுத்த வந்து ஸ்ட்ராட்டஜி கேட்குறாங்க 2 பேர். ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்குறாரு, இன்னொருத்தர் வந்து மேரேஜ் டெக்கரேட்டர். 2 பேர் இது கேட்குறாங்க, நியூ ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கோயிங் டு ரூல். நிச்சயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய பிசினஸ் நடக்க தான் போகுது. உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் எடுத்த ரஃபி பாத்தீங்கன்னா தெரியும். ரஃபியே நீங்க ரெண்டா பிரிச்சிடலாம். கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு கோவிடுக்கு ரஃபி பிஸி ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து இஸ் கோயிங் டு நாட் டாக் ஆன் ரைஸ். ஒரு பெரிய ஒரு கான்க்ளேவ்ல ரஃபி அட்ரஸ் பண்ண போறாரு. மீன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கோயிங் டு ரூல். அமேசிங்கா ரூல் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் அகேன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க எல்லாம் கேமே இருக்கு. நான் இப்போ உங்கள்ட்ட வரணும்னா எனக்கு பயமா இருக்கு. ஃபேஸ்புக் 500 ரூபா கூட, டெய்லி 500 ரூபா கூட, அதுக்கு ஒரு 1000 ரூபா கூடன்னு கேக்குறீங்கன்னா அதை வந்து எனக்கு வந்து எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க, எனக்கு வந்து அது ஒரு ரிசல்ட்ஸ் நீங்க எப்படி காட்ட போறீங்கிறத வச்சுதான் நான் உங்கள்கிட்ட வரணும் இல்லையா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருவேங்கிற மாற்றுக்கிறது இல்லை. பட் நான் உங்கள்கிட்ட வருவேனா இல்ல ரஃபி கிட்ட போனா இல்ல இன்னொருத்த போவேனாங்கிறது எதை வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3 பேரும் எனக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க, எனக்கு அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி காட்ட போறீங்கிறத வச்சுதான் இருக்குங்கிறதுனால அதை உங்களால பியூட்டிஃபுல்லா பிரசென்ட் பண்ண முடிஞ்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கோயிங் டு ரூல் தி ரூல். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு பிசினஸ் என்ன சொன்னீங்க நந்து? மேரேஜ் டெக்கரேட்டர். மேரேஜ் டெக்கரேட்டர் தலைவரை ஒரு 3-4 மாசத்துக்கு பெருசா பிசினஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து பிக் டைமா கல்யாணம் பண்றதுல மாத்திக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புத்தி பழைய மாதிரி ஆயிரும். ரொம்ப ஃபேமஸா ஒரு லைன் ஒன்று ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம காட்டுக்குள்ள போகும்போது முன்னாடி ஒரு சிங்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ராப்ளம் இல்லையா. அதே நம்ம கிட்ட துப்பாக்கி இருந்துச்சுன்னா சிங்கத்துக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இப்ப நமக்கு கோவிட் ப்ராப்ளம், மருந்து கண்டுபிடிச்சோம்னா கோவிட் நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சொத்து தான் போறோங்கிறதுனால ஒரு 3-4 months இந்த கோவிடுக்கான ஆன்சர் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி கல்யாணம் எல்லாம் பெருசா நடக்க தான் போகுது, பெருசா செலவு பண்ண தான் போறாங்க. நம்ம மக்கள்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் மாத்திர முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்க தான் போகுது. பட் ஒரு 3-4 மாசத்துக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதை பாத்துக்கோங்க. அண்ட் நேத்துலாம் டிவில பேசும்போது பாத்தீங்கன்னா ஹர்ட்
ஹர்ட் இம்யூனிட்டி பத்தி பேசுறாங்க. ஹர்ட் இம்யூனிட்டி என்ன? இது கொஞ்சம் வேகமா பரவணும், வேகமா பரவி நிறைய பேருக்கு இது பரவி போகணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வரும். ஏற்கனவே இந்தியாவுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பரவலை வந்து கொஞ்சம் கேஷுவல் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஆப்வியஸ்லி ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரணமா நம்ம பிசினஸ் நம்ம லைஃப்ல இரண்டரை கலந்த ஒண்ணுதான். அதனால அந்த பிசினஸ் நிச்சயமா திருப்பி ஒரு ரீபூம் ஆயிரும். பட் அந்த 4-5 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க உங்களை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் அவரும் கேட்கிற ஸ்ட்ராட்டஜி. பட்டை கலப்போம் சூப்பரா இருக்கு ஆக போற பிசினஸ் அது. ரொம்ப அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் ஃபுட்ஸ்க்கு வந்து பயங்கரமான வேல்யூ இருக்க போகுது. அதாவது இந்த கம்மங்கூழ் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த ஹெல்த் கான்சியஸ் ஃபுட்டுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்றாங்க. மோஸ்ட் ப்ராமிசிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு 15 இண்டஸ்ட்ரி எடுத்தாங்க. இந்த 15 இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல தான் ஜிம்மும் வருதுங்கிறதுனால ஜிம்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆளாளுக்கு ஜிம் ஆரம்பிப்பாங்க, ஒரு தெருவுக்கு 3 ஜிம் வரும். அதான் இப்ப நடக்க போற பிரச்சனை. அந்த ஹெல்த் ஃபுட்டுக்கு பயங்கர மரியாதை இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரிசையா ஹெல்த் ஃபுட் ஆளாளுக்கு ஆரம்பிப்பாங்க, அங்கங்க கடை வரப்போகுது. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. அந்த இடத்துக்கு வரும்போது மீண்டும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த கஸ்டமரை நீங்க எப்படி எக்ஸைட் பண்ண போறீங்க, அவங்க மைண்ட்ல நீங்க எப்படி போய் உட்கார போறீங்க. அந்த 4 ஜிம்மை தாண்டி உங்க ஜிம்முக்கு வர வைக்கிறது உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த 6 கடையை தாண்டி உங்க கடைக்கு வர வைக்கிறது உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த டாப் ஆஃப் த மைண்ட் கேம் தான் நீங்க ஆடணும். அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்க போடணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஜிம் இஸ் கோயிங் டு ரூல், hotel is going to rule, but how you are going to make all these customers to cross all these your competitors and come to you, அதுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேபி ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க, we can discuss and think about a strategy. அப்புறம் இன்னொரு கேக்குற, எக்ஸ்ட்ரா லோன் கேன் மேக் மீ மோர் பர்டன், ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஐ அம் இன்டு சம் ஃபைனான்ஸ் கிரைசிஸ், இது எப்படி ஹேண்டில் பண்ண? தயவு செஞ்சு வாங்காதீங்க. if it is for family, if it is for business, திருப்பி ஆடிட்டர் போய் உட்காருங்க, உங்க ஓவரால் பிசினஸ் பிளான சொல்லுங்க, உங்க லோனை சொல்லுங்க, எதுக்காக இந்த லோனை வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி போறதுனால உங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் உங்களால அடைக்க முடியுமான்னு பிளான் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆடிட்டர் உட்காந்து பிளான் பண்ணிட்டு வாங்க. யாரோ ஒருத்தர் தராங்கிறதுக்காக தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பட் இஃப் இட்ஸ் ஃபார், நான் வீடு கட்டிட்டு இருந்தேன், பாதியில் நின்றுச்சு, அதுக்காக லோன் வாங்குறேன், நீங்க வீடே கட்ட வேணாம். ஒரு வருஷத்துக்கு நீங்க வீடு இல்லாம சும்மா இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, போய் ரெண்ட்ல இருந்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஃபேமிலிக்கு லோன் நாட் அலவுட், நாட் த ரைட் டைம், நாட் அட்வைசபிள். ஃபார் பிசினஸ் எஸ், பட் before taking a loan, please consult with your auditor. Auditor உட்காருங்க. DK is such an amazing person. அதே மாதிரி இங்க இன்னொரு ஆடிட்டர் இருக்காரு, he should also be fine. யாரோ ஒரு ஆடிட்டர் போய் உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்ப நாங்களாம் அது பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டர் போய் உட்காடுறோம், அடுத்த 1 இயர்க்கான பிசினஸ் பிளான் போடுறோம், எங்க செலவு பண்ணுங்கிறது பாக்குறோம். ஏன்னா நம்ம என் பணத்தை நான் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும்ல, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே ஆடிட்டர் பேசியிருக்கேன், நான் கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்து நமக்கு இன்னொரு ஒரு கான்பிடன்ஸோட போகும்போது பயம் இல்லாம போகும். இல்லைன்னா ஒவ்வொரு காசு எடுத்து கொடுக்கும்போது சரியா தான் போயிட்டு இருக்கா, ஆண்டவா காப்பாத்துங்கிற அந்த பயத்தோட காசு எடுத்து கொடுக்கும்போது எங்கேயாவது லைட்டா ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன ஓடுன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் கான்பிடன்ஸ் இன் பிசினஸே போயிடும். தேவையெல்லாம் செலவு பண்றேன், 50,000 நம்ம கையில இருந்திருக்கலாம், அதாவது இருந்தா என்ன குடும்பத்தை ஓட்டிருக்கலாங்கிற மாதிரி மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களால காலத்துக்கு முன்னாடியே வைக்க முடியாது, பின்னாடி வைக்க முடியாது. ஒரு மாதிரி ஸ்டேல்மெட்ல மாட்டிக்குவீங்க. அப்படி மாட்டிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கிட்டத்தட்ட 10-12 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இந்த க்ளோசிங் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் கன்டினியூ பண்ணிக்கலாம். பார்ட்னர் ஸ்டே வித் அஸ், ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி 9:11 ஆயிடுச்சு. ஓவர் டு PNP பாலவலதன் சார். தேங்க்யூ சேர்மன். அதாவது டுடே ஹோப் வி ஆர் கமிங் டு தி லாஸ்ட் டே ஆஃப் திஸ் JIB சீரீஸ் ப்ரோக்ராம் தான் சொல்ல முடியும். வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்தெரு, விழித்தெரு, தனித்தெரு. இந்த ஜேசி மக்கள் மற்றவங்க எப்படி இருந்தாங்களோ தெரியல, ஆனால் இந்த ஜேசி மக்கள் வந்து இந்த கோவிடுங்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சில் எதையாவது ஒன்று நமக்குள்ள எடுத்துக்கணும்னு ஒரு அர்ஜி இருந்ததுனால தான் இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் வந்து இந்த JIB ப்ரோக்ராம்குள்ள இருந்தாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்கள இருந்து எவ்வளவு வித்தியாசப்பட்டிருக்கோம், எப்படி இருக்க போறோங்கிற ஒரு காலகட்டத்திலையும் மற்றவங்களாம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாலும் நம்மளுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இந்த JIB-யும் எடுத்துட்டு போனதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேட்கறதோட ஒவ்வொரு ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தோம். அது ரெஸ்பான்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அதே போல நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட்டா மற்றவங்கலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மற்ற எத்தனையோ ஆர்கனைசேஷன் பண்ணாலும் JCs and JIB did a ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுல நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நான் அதை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தையோட ஆரம்பிச்சேன். பசித்தெரு, விழித்தெரு, தனித்தெரு. நிச்சயமாக அர்ஜ் வந்து நம்மகிட்ட இருந்துச்சு, மற்றவங்களை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த கான்செப்டை எடுத்துட்டு போகும்பொழுது இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டதை
நாளைக்கு கொண்டுட்டு போய் நம்ம பிசினஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறதான் அடுத்த ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. ஸோ இந்த லாக்டவுன்ல வி ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டைம். வி கேன் சே லாக்டவுன் ப்ரொடக்டிவிட்டின்னு இன்னைக்கு ஒரு கான்செப்டே பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு சும்மா இருந்தப்ப லாக்டவுன்ல ஒரு சில செக்டார் மட்டும் தனிச்சிருந்து நிறைய சக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விதத்துல நாம் வி ஹவ் கான்ட்ரிபியூட்டட். வி ஷுட் தேங்க் எஸ்பெஷலி அவர் ஜோன் பிரசிடென்ட் ஜே.சி. மதிவாணன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த சீரீஸை கொண்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஜோன் பிரசிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நந்து who has did an amazing job. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து the follow up, the professionalism he followed in this setting up this program was something fantastic. We are really, JIB is really blessed to have such a wonderful chairman with a systematic approach and a professional approach. So Nandu, thanks to you. Thanks a lot. நம்ம இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த டீம்கெல்லாம் பாராட்டு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருந்து உழைத்திட்ட immediate past chairman Hari, who was always a motivating factor behind this program. இதை வந்து எடுத்து நடத்தின லோகநாதன், the promotion and communication is fantastic. அவருடைய மெட்டிகுலஸ் ஜாப் வந்து இதுல சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சது. I should praise my appreciation to Madhava Krishnan also. இந்த டெக்னிக்கல் பார்ட்டை வந்து அவர் எடுத்துட்டு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருந்து மாதவ கிருஷ்ணன் வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ஆல் த JIB சேர்மன்ஸ், JIB போர்ட் மெம்பர்ஸ், everyone was behind this program. So I should thank, we have spent a useful time in the productivityங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. So congratulations to hats off to all the persons who are behind this program and all the trainers. நம்ம கூப்பிட்டோன்னையும் இந்த சேலஞ்சஸ்ல அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காமல் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கொடுத்த ட்ரைனர்ஸுக்கு பிக் தேங்க்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஆல் ஆஃப் யூ, ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் சீரியஸ் இன் ஹெல்பிங் அவுட் பீப்புள் டு கம் அவுட் ஆஃப் திஸ் கோவிட் சேலஞ்ச். இன்னைக்கு நிலைமை வேற. நம்ம இந்த JIB ப்ரோக்ராம் சீரியஸ் ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயந்த மனநிலையில மக்கள் இருந்தாங்க. அதுல இருந்து வெளிக்கொண்டுகிட்டு வர்றதுக்காக இந்த ட்ரைனர்ஸும் இந்த டீமும் உள்ள அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்களா? எஸ், திஸ் இஸ் ஆல்சோ எ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அந்த கம்யூனிட்டியை இதுல இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல போய் ஒரு பெயிண்டர் வந்து ஒரு பிக்சரை டிரா பண்ணிட்டு இருக்காருன்னா there is always some time to take back. ஒரு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பெயிண்டிங் நல்லா வந்திருக்காருன்னு பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணாருன்னா தான் the painting will be completed. அதே போலதான் இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு பெயிண்ட ஒரு படத்தை வரைஞ்சு கொண்டு இருக்கும் போது நாம் இன்னைக்கு வந்து ஒரு 2 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் அதை ஒரு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வரைஞ்சிருக்க பெயிண்டிங் கரெக்டா நம்ம போயிட்டு இருக்கிற வாழ்க்கையின் பாதை கரெக்டானு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்திருக்கோம். டெஃபினெட்லி இந்த கோவிட் வந்து நிறைய சேலஞ்சஸ் நமக்கு கொடுத்தாலும் இட் ஹஸ் பீன் ஒரு சில விஷயங்கள்ல கோவிட் வந்து நல்ல விஷயங்களை பண்ணியிருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும். என்னைக்குமே வாழ்க்கையில நெகட்டிவ் சைடு திங்க் பண்றதோட பாசிட்டிவ் சைடு திங்க் பண்ணணும் நிறைய இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓசோனுடைய லேயர் வந்து ஹோல் வந்து சுருங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா உண்மைங்கிறது சயின்டிஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு குளம் கொட்டை நம்ம போர்வெல்ல இருக்கிற தண்ணீர் கூட இன்னைக்கு வந்து உப்பு தண்ணி போய் நல்ல தண்ணியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அந்த கழிவு நீர்லாம் சுத்தமா இருக்குன்னா இட் இஸ் a fantastic job தான் சொல்ல முடியும். இந்த கோவிட் அதே போல பிரின்ஸ் சொன்னது போல வருங்காலத்தில் நம்ம பிசினஸ் கம்யூனிட்டிக்கு இட் இஸ் ஆல் கோயிங் டு பி a fantastic ஒன்னுங்க தான் நம்ம கோவிட் ஃபோக்கஸ் பண்றாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் யூரோப்பியன் அரப் UAE அந்த மாதிரி கண்ட்ரில இருந்தும் சைனால இருந்தும் ப்ரொடக்ஷன் நிறைய வர்றதுனால நிச்சயமாக இந்த ஸ்கோப் வில் பி பிரைட். ஸ்டெப் இன்டு நாளையிலிருந்து இதுக்குள்ள போகும்பொழுது ஸ்டெப் இன்டு வித் மோர் கான்ஃபிடென்ட் which is going to take us. ஆனா இந்த நம்பிக்கையில நாங்க வெளியில போகும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கிற இடத்துல we have to take certain precautions also. Take care of you, take care of your family. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ். நான் இன்னைக்கு இந்த 10 நாள்ல பேசிட்டு இருக்கும் பொழுது வெளியில தத்துவங்கள் பேசக்கூடிய நிறைய பேர் அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளவு டஃப் டைம் கொடுத்தாங்கிறது நான் இந்த 2-3 கன்சர்ன்ல இருந்து நான் பார்த்தேன். மாதிரி இல்லாமல் we should also as a responsible social citizen of JCI member நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா
நம்ம நாளையிலிருந்து ஒவ்வொரு பார்ட்டா சின்ன சின்னதாக அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல வரும் பொழுது நிச்சயமாக வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ, அவர் எம்ப்ளாயி சேஃப்டி ஆல்சோ. நம்மளுடைய சேஃப்டி எப்படி பார்த்துக்கிறோமோ அது போல நம்ம எம்ப்ளாயி சேஃப்டி, நம்ம ஒர்க்கர் சேஃப்டி, நம்ம கூட இருக்கவங்க சேஃப்டியும் பார்த்து எடுத்துட்டு போனோம்னா வி வில் பி சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு சொல்லணும். ஒரு அர்த்தமும் வெளியில பேசுறதுக்கு உண்டான அர்த்தமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் புறப்படுங்கள். இது ஒரு நிச்சயமான ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக அனைவருக்கும் இருக்க வேண்டும். அதே போல இந்த 6 மாசம் நிச்சயமா சில சேலஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் பல நன்மைகள் இருந்தது. நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்து மட்டும் நம்ம அடுத்து எடுத்து வைப்போம். நம்பிக்கையை பத்தி பேசும்பொழுது எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பாரிஸ்ல வந்து ஒரு கைதட்டும் போட்டி நடத்தினாங்களாம். தெர் வாஸ் யார் அதிக நேரம் கைதட்டுறாங்கன்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஸ்டேடியத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மணி நேரம் ஆச்சாமா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கள் உள்ள இருந்தாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆனோடனே ஒரு பாதி கிரௌடு காணாது போயிடுச்சு. 2 மணி நேரம் ஆனோடனே இன்னொரு கால்வாசி போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும் பொழுது ஒரு 10 இடத்துல மட்டும் அங்கங்க கைதட்டல் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சாமா. ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட்டை மேல வச்சு அது இருட்டுல லைட் ஆஃப் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாமா, எங்க ஒளி வருதுன்னு சொல்லி. அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் கைதட்டல் சத்தம் வரும் பொழுது ஃபோக்கஸ் லைட் அந்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல 2 பேர் உட்கார்ந்து தெரிந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அங்க ஸ்டேடியத்துல இருந்து கேமரா எல்லாத்தையும் ஜூம் பண்ணி உள்ள போய் பார்த்தா 2 பேர் உட்கார்ந்து கைதட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் வந்தது. உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கைதட்டல் போட்டிக்கு சென்ற இருவரிலிருந்து ஒரு சத்தம் மட்டும் வருதுன்னா அதுல 2 பேர்த்துல ஒருத்தருக்கு வலக்கை இல்லை, ஒருவருக்கு இடக்கை இல்லை. ஆனால் வலக்கை ஒரு கை இல்லாவிட்டாலும் கைதட்டும் போட்டியில் சென்று பரிசு வாங்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு மட்டுமே பரிசு கிடைத்தது. ஆகவே நிச்சயமாக நாளை நல்ல நாளாக விடியும் என்று கூறி இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ so much. Once again, JCI and JIB has proven that we are something different from this community. Thank you so much for all your efforts. போட்டவங்க பார்ட்டிசிபென்ட் எல்லாத்தோட எஃபோர்ட்டுக்கும் தேங்க்யூ so much. Over to chairman. Once again, before signing, hats off to the entire team who has done this program meticulously fantastic. Thank you so much. All the best for your great future. Thank you. Thank you so much, sir. நன்றி நபர் வருகிறார் ஜோன் டைரக்டர் பிசினஸ் லோகநாதன் சார். So thank you, Chairman. Thank you so much, sir. It was really an emotional speech by our past national president, Balaveladam sir. It's a special thanks for you. The first and foremost thanks has to be given to you because you have taken a lot of initiative. And this program is about a world record program. I would like to say it's 27 days without a single gap. We have consecutively, we are doing it for at the beginning of the day, in the morning, early morning itself. I really thank our today's chief guest, JCI past PPPG Veeramani sir, past zone president of zone 17. Thank you so much for your wonderful words. And today's zone national trainer, Prince sir, really a fantastic one. We all will follow the same strategies that we have talked to this today. I mean, talk to yourself. That is a brilliant one. And I would like to thank our Kavin Kumar sir, past zone president and executive vice president of JCI India today. I really appreciate your initiative for the JAB wonderful formula. And our zone president Madhivanan sir, our sincere thanks to you. It's an all-rounder personality of the zone 17 title. I really respect you, sir, with the honorable thanks to you. And we and ZBP Shyam Kannan is a moral support for us for giving these wonderful occasions. And I would like to thank our Hari sir, past IPC chairman of JAB. I really thank you very much for your ideas, sir, actually. And I dedicate the complete effort has been done from our chairman, JAB chairman Nandakumar sir. It's a wonderful thing. It's working as a family friend and as a good friend of mine. It's a close relation that we have done for this 27 days. Each and everything has been followed up very positively and professionally, as rightly said. So I really thank for you, sir, wonderful effort. And I really thank our all JAB secretary Kumaravil Kade sir, and was done a training program for us and associated with
and JAB Treasurer Shiva Subramaniam is one of the best thing that you have done as a follow-up of each and every promotions that you have corrected, and we have, wherever we have done a mistakes, you have just gone through it and you have given a very good insights. Thank you so much, Treasurer Shivakumar, and JCA Senator Saravanan sir, past the chartered chairman of JAB. I really thank you very much for this your presence, sir, and charter members and JAB. App coordinator Madhavan sir, every day before we starting, I really thank you for the initiative that you have taken technically, and you have supported very well for all this program has been well organized. I really thank you very much, sir, for your wonderful technical support, and all the JAB mentors who have been taken each and every district separately, and you promoted this to each and every members of JAB and each and every chairmans of JAB or tables. I really respect you with a lot of wholehearted thank you for giving a wonderful support, and all JAB members who have contributed a valuable presence, and the family members who have supported, waking up in the morning at 7 o'clock, 6 o'clock, and presence of your valuable time to take up a lot of things. ஏதாவது ஒன்று கிடைக்கும் நம்மள்ட்ட ஜேஏபிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வந்தவங்களுக்கு we have given a wonderful thing. I really thank each and every one, and promotions has been designed by Mohan, JAB Tirupur 3.0 member, Mohan Creations. Thank you very much for your designs. And today is the 27th day of Zone 17 premium webinar, business webinar has been winded up, and this is just a beginning for everything that we have organized for past 27 days consecutively, and started with our Ramesh Bhattacharya sir and Bhattacharya sir, and past National President Subramaniam sir, Mohammad Rafi, and Kumaravel Kare sir, the trainers we have done, and Srinivasan sir, and Mohammad Gaur sir from Zone Director Zone 23 for JAB. I really appreciate your valuable presence, and thank you so much for you. And Express to Impress, we have conducted all over JCI in Tamil Nadu. Entire team has been joined to promote their business. Express to Impress, the wonderful title has been given by our zone chairman JAB. Thank you so much, sir. And Karthikeyan sir, for National Director Management JCI India, and I really want to thank our Krishna Swami sir for wonderful accountancy part of it, and Balasubramaniam sir, past EVP of Tirupur Balu sir. We very thank you for you, sir, and Ponraj sir for the chairman who have challenged editorial team from the board actually for national director. I really thank you very much for your wonderful presence. I really thank Kumaravel Kare sir for conducting an Excel sheet for 3 days, and Facebook as for Rafi sir. Again, I would like to thank Satish who have conducted a wonderful tally sessions as for technical support, and the chairmen who have chief guests who have conducted, who have came and addressed the gathering of Rajan Babu sir, past national president. I would like to thank our DG sir and Senator Palnivel sir, past zone president, Sugandhi Saravanan ma'am, past zone president. We have addressed all the zone presidents. We have not even missed one single person. And Subraj sir from past executive vice president, Shanmurajan sir, past zone president, Maithili Saravanan ma'am, Aravind ma'am, past zone president, and Shivakumar sir, the world vice presidents of JCI India, JCI, and our complete Naladambi sir for your valuable presence, and Satish Kumar sir, past national president JCI India. I would like to thank our Kumaraguru sir for your valuable presence. I would like to thank Kadrivel sir for your presence, and Murugan, valuable presence, and Naladambi sir, past executive vice president, and I really thank our Krishna Swami sir. So if at all I missed any one of the names, I want to remember all these people who have given a wonderful dedicated work towards this wonderful program. I really thank each and every one who have participated. I want thank you everyone. It's an emotionally connected team as a family member. We will continue to contribute all these things toward the JAB and JCI Zone 70. Thank you so much for the wonderful presence, and thank you for the opportunity given to me to prove myself. Thank you so much, sir. Thank you. Thank you Loganathan sir, thank you so much. 27வது நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முறைப்படி ஒத்திவைக்கப்படுகிறது. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. ஆர்கானிக் ரீட்டைலர் கிராசரி சேல் பண்ணக்கூடியவர் வந்து ஆப் வச்சு டோர் டெலிவரி பண்ண பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. நந்து, கொஸ்டின் கேட்கறதுக்கு முதல்ல கொஸ்டின் கேட்டவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கேளுங்க. இருந்தா கேளுங்க, ஏன்னா பாதி பேர் போயிட்டாங்க. ஓகே. Or else we'll do one thing, as a hand symbol ரைஸ் பண்ண சொல்லி அவங்களே கேட்க சொல்லிடலாம் சார். It will be much better. ஏன்னா ரெண்டே செக் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பார்ட்னர்ஸ், that may be good idea. hand symbol ரைஸ் பண்ணுங்க, நான் இன்வைட் பண்றேன். ஹரிதா மகேஷ் குமார், சேர்மன் திருச்செங்கோடு 1.0, go ahead.
அன்மியூட் பண்ணிட்ட பேசுங்க. தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார் சொல்லுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஐடியா 1.0 வச்சு தான் நான் செட்டப் கொண்டு போயிட்டு இருந்தேன். நான் இந்த Super. 3 மாசமா ரன் ஆயிட்டு இருந்தது. இந்த செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேரிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஓரியன்டா இருக்குது. இப்போ நம்ம சர்வீஸுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸ் போறது, இந்த இடத்துல ஸ்டாஃபோட மனநிலை எப்படி இருக்கும் போய் பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்கன்னா எப்படி நம்ம அதை சப்போர்ட் இது பண்ணி பண்றது? இல்ல எதுக்கு பயப்படுவாங்க, என்ன பிரச்சனை? இல்ல கஸ்டமர் பிளேஸ் போறதுக்கு பயப்படுறாங்க ஒரு சில இடத்துல. வெளிய சர்வீஸ்னா ஃபீல்ட் ஒர்க் போறாங்க இல்லைங்களா? ஆமா. இந்த டைம்ல வெளியில வந்து டிராவலிங் பண்றது கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்ல இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்காது இல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. எதுக்காக பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்க எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. 10 நிமிஷம் நானே பேசிடுறேன். நமக்கு வந்து இல்ல இப்ப ஸ்டாஃபிங் இல்ல நிறைய நம்ம இப்ப இல்லைங்க, இப்ப இல்ல இன்னொருத்தர் அவங்களுக்கு என்ன பயங்கறத முதல் பேசிடலாம். பயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன இது சார்ந்த பயம் தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ண முடியும். இல்ல அவங்க வந்து வீட்ல இருந்து ஆபீஸ் மட்டும் வர்றதுன்னா ஓகே. வெளியில போனா அங்க ஏதாவது மாதிரி இருந்ததுன்னா நம்ம போய் அங்க போய் டச் பண்றோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம், நமக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நியாயமான பயம் தான், பேசிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான், அதெல்லாம் பேசிடலாம். ஒன்றும் விஷயம் இல்லை. சரி ஓகே சார். இப்ப நம்ம மத்தபடி நம்ம ரீட்டைல் பிசினஸ்க்குள்ள இன்னைக்கு இன்னும் நம்மளதுல பக்காவா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனநிலையத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றதை பார்த்தேன். அது பேசிக்கலாம். அது நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் தானே தலைவர். அது பயத்தை நம்ம ஒத்துக்கணும், அதை சால்வ் பண்ணி கொடுத்தா அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மகேஷ் சார். அடுத்து பாஸ் ஜோன் பிரசிடென்ட் ஜேடி சார். ஜேடி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Thank you Prince for the wonderful session. But tips for education field, இப்போ காலேஜஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இப்போ வந்து வெளியூர் போய் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் குறையும், ஆன்லைன் கிளாஸஸா மாறும். பட் வி ஆர் இன் ரூரல் சைட். அப்போ வந்து அந்த லோக்கல் இன்புட் வந்து வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன அந்த திஸ் டேட் தட் டேட் சொன்னீங்க, பட் அதை காலேஜுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதோட ஐடியா இருந்ததுன்னா இட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் ஒரு செஷன்ல வந்து நீங்க இல்லன்னு செக் பண்ணிட்டு உங்க காலேஜ் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த செஷன் நீங்க இல்லையான்னு செக் பண்ணிட்டு நீங்க இல்லன்னு அந்த எக்ஸாம்பிள யூஸ் பண்ணிட்டேன். நீங்க இருந்தீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாம இருந்தேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி குட் மார்க்கெட். ரூரல்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமா வந்து லோக்கல் காலேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க. அப்படிங்கும் போது நம்ம காம்படிட்டர் யாரோ அவங்களை விட நம்ம எந்த வகையில் பெட்டருங்கிறதுக்கு மட்டும் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் ரெடி பண்ணோம்னா உண்மையிலே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னா அதை பத்தி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னா பட் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் வெல். நிச்சயமா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஷூர் ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஜேடி அதுக்கெல்லாம் நீங்க கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் பிரின்ஸுக்கு காலேஜ்ல. அதெல்லாம் கொடுத்துறலாம். அதெல்லாம் அவர் இத பத்தி கேட்ட நைட் 9 மணிக்கு வா பேசிக்கலாம்னு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் அவர் லவபிள் ஜேசி சங்கர் காஜராஜன் சார். சார் கோ ஹெட் சார், அன்மியூட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். பிரின்ஸ் சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி வண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ சார். இப்போ நான் வந்துட்டு என்னோட பிரைமரி பிசினஸ் வந்து டேலி ERP சர்டிஃபைட் பார்ட்னரா இருக்கு அண்ட் ஐம் டீலிங் வித் ரீட்டைல் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ. இதனுடைய ஸ்கோப் வந்து ஆஃப்டர் கோவிட் எப்படி இருக்கும் சார்? எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரா இருக்கும் சார். நல்லா இருக்கும். டாலிக்கு வந்து பயங்கர ஸ்கோப் இருக்கு சார். எஸ் சார். பட் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய ஆப் இல்ல ஜோஹோ பக்கம் போலாம் ட்ரை பண்றாங்க. இப்போ நானும் அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன் வாட் வே டாலி இஸ் பெட்டர்ங்கிறது எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போறீங்கிறது மட்டும். பிகாஸ் டாலி இஸ் a known brand. அதனால மக்கள் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இன் வாட் வே யூ ஆர் கோயிங் டு டச் தி ஹார்ட் அது மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து பண்ண. இது உண்மையிலேயே வந்து டாலிலாம் வந்து இட்ஸ் கோயிங் டு ரூல் உங்க பிசினஸ் 2x 3x பெட்டர் ஆகும். 100% கேரண்டி. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ. தேங்க் யூ கோச் பெருந்துரை டாக்டர் கே அகல்யா. ஓ ராகிங் பண்றதே கூப்பிடுறீங்களா? இருங்க அன்மியூட் பண்ணிடுறேன். எஸ் வர வாத்தியார் ஓடுறதுன்னா பிசினஸ் எப்படி பண்றது ரொம்ப கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. குட் மார்னிங் டு தி ஃபோரம். ஓகே, லாஸ்ட் டே அப்படிங்கறதுனாலயும் பிரின்ஸ் செஷன் அப்படிங்கறதுனாலயும் கண்டிப்பா டேக் ஹோம் மெசேஜ் இருக்கும் அப்படிங்கறதுனால தான் வந்து ஐ எம் ஹியர் நவ். இல்லைன்னா பொதுவா கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ்க்கு நான் இருக்க மாட்டேன் டு பி ஃப்ராங்க். ஆனா இன்னைக்கு ஆஃப்டர் ஹிஸ் டிக்டாக் இது என்ன அப்படின்னா இப்ப கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேரக்கூடாதுங்கிறத நீ சொல்லிட்டீங்க. இப்ப எல்லாமே ஜூம்ல வந்து ட்ரைனிங்ஸ் எடுத்து பழக்கிட்டோம் நம்மளே. இப்போ what is going to be the future for certain time? 30% it is going to go online. அதாங்க 30% it is going to go online but 70% it is going to be brick and mortar. அது அப்படி மாறாது. மாறாதுன்னா உடனே
கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ இல்ல காலேஜஸ் இன்வெஸ்ட் பண்ணவோ இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன ஆக போகுது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பிளான் பண்ணாலுமே கூட the brutal reality will be once when we are going to be inside அப்படின்னு வரும்போது will they have the kind of a thing. இப்ப எனக்கு வந்து 2 ஆஃபர்ஸ் வந்து ட்ரைனிங் வந்திருக்கு அப்படின்னா 2மே ஜூமுக்கு தான் வந்திருக்கு. ஆஃப்டர் 15th எனக்கு ஜூமுக்கு தான் வந்திருக்குது. இட் இஸ் நாட் ஃபார் இது நேருக்கு நேர் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இத நம்ம இது ஒரு பிராக்டிஸா இனிமே எடுத்துட்டு போக முடியுமா? வாட் வில் பி த ஃபியூச்சர் ஃபார் த ட்ரெயினர்ஸ்? அதாங்க டெக்னிக்கல் வேல்யூ இருக்கிற ட்ரைனர்ஸ்க்கு பயங்கர வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் சைட்ல இருக்கிற ட்ரைனர்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல பயங்கர ஸ்கோப் இருக்கும். ஆட்டிடியூடல் ட்ரைனர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா நீங்க யூ கேனாட் பிக் டைம் யூ கேனாட் சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுக்காம ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்காம அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனர்ஸ்க்கு பயங்கர ஸ்கோப் இருக்கும். இஃப் யூ டாக்கிங் ஆன் சைக்கோமெட்ரி, இஃப் யூ டாக்கிங் ஆன் சைக்காலஜி, இஃப் யூ டாக்கிங் ஆன் ஸ்கில்ஸ் லைக் இங்கிலீஷ், அந்த மாதிரியான ட்ரைனர்ஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் ஸ்கோப் இருக்குங்கக்கா. இப்போ சைக்காலஜிக்கல் பேஸ்டு ப்ரோக்ராம் எனக்கு நிறைய கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ செந்திலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. அந்த மாதிரியான ஸ்கோப் அதிகமாயிரும். பட் ஆட்டிடியூடல் ட்ரைனர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் வந்து கம்மி தான். பிகாஸ் காம்படிஷன் இஸ் வெரி வெரி ஹை. ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. மக்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மூடும் இல்லை. ஆட்டிடியூடல் ஃபைன் டியூனிங்கான ஸ்கோப் இப்போ இல்லைங்கிறதுனால அது வந்து ஆட்டிடியூடல் ட்ரைனிங் வந்து ஆரஞ்சு பாக்ஸ்ல இருக்கும். ஸ்கில் ட்ரைனிங் வந்து கிரீன் பாக்ஸ்ல இருக்கும். கிரீன் பாக்ஸ். தேங்க்யூ அகல்யா. அடுத்தது சார் சரவணன் சுந்தரவடிவேல் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் நீங்க. சார் குட் மார்னிங். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். Sir, you have now we are in the printing industry. Okay. Almost B2B செக்டார்ல தான் இருக்கும். நாங்க அடுத்த ஒரு மேனுஃபேக்சரருக்கோ ஒரு பேக்கிங் யூனிட்டுக்கோ தான் சப்ளை பண்ற மாதிரியான சூழ்நிலையில இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆரஞ்சு பாக்ஸ்லயோ கிரீன் பாக்ஸ்லயோ இது மூணுலயுமே அவங்க ஷஃபிள் ஆகியிருப்பாங்க. இப்போ நாங்க அதுல எதை சூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்? இல்ல நீங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? இல்ல ஆல்மோஸ்ட் மீட் யுவர் கஸ்டமர்ஸ். நீங்க உங்க கஸ்டமர்ஸ் திருப்பி இல்ல கஸ்டமர்ஸ் நீங்க பேசிதான் ஆகணும். இப்போ யூ ஹேவ் நோ அதர் சாய்ஸ் பிகாஸ் யூ ஆர் இன் B2B. நீங்க யூ ட்ரை டு நோ தி கஸ்டமர்ஸ், அவங்களுடைய டிமாண்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து வெண்டர் தானே? ஆமா. வெண்டரிங் ஆஸ்பெக்ட்ல நீங்க அந்த உங்க கிளையண்ட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி ஒரு தடவை பேசுறீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங், எப்படி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஜென்ரலா பேசிங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை வச்சு உங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்க. டாக் டு ஆல் யுவர் வெண்டர்ஸ். ஒரு தடவை எல்லாத்தையும் பேசுங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிளான் என்ன. இது பேசாம நீங்க ஸ்ட்ராட்டஜி போடவே முடியாது. இல்ல ஜென்ரல் டைம் எல்லார்கிட்டயுமே ஒரு ரவுண்டு பேசுறோம். கேஷுவலா அவங்க என்ன அதாவது ஒரு ஹெல்த் என்கொயரி மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுறோம். ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் தான் பேசுறோம். பட் ஆல்மோஸ்ட் இல்ல அது இன்னைக்கு வரைக்கும் தலைவர். நாளைல இருந்து நீங்க பிசினஸ் பேசுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசுறது பூரா ஹெல்த் கான்ஷியஸ் பேசிருப்பீங்க. இப்ப அதான் பேச முடியும், வேற எதுவும் பேச முடியாது. பட் நாளைல நீங்க பேச வேண்டியது கம்ப்ளீட்டா வேற பேச வேண்டியது இருக்கு. அது பேச ஆரம்பிங்க. ஓகே 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 கம்ப்ளீட்டா மாத்திங்க. எல்லாத்தையும் பேசிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா அதான் நான் சொல்றேன். நீங்க டாக் பண்ணி டிக் பண்ணுங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ சரவணன் சார். இதுக்கு ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ரைட்? டாக்கிங் இஸ் தி ஒன்லி ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாந்தி தேவி மேம், கோ ஹெட். சார் குட் மார்னிங் சார். சார் ஏர் கண்டிஷனர் ஃபீல்ட்ல இருக்கும், ரெசிடென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் ஃபீல்ட்ல. இந்த கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர்னால தான் அந்த COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாலாம் வருது. எங்க ஃபீல்டு எந்த அளவுக்கு சார் இருக்கும்? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கும். ஏன் கண்டிப்பா நடக்கும். இப்ப ஆடு சாப்பிட்டா கோவிட் இது வருதுன்னா சொன்னாங்க. வளையாக ஆடு சாப்பிடாம இருக்கும். அப்படிலாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் வைரலா இது போகவும் இல்லை, யாரும் மக்கள் நம்பவும் இல்லை. மேபி நீங்க அந்த இண்டஸ்ட்ரி இருக்கனால பாக்குறதுக்கு பயப்படுறீங்கன்னு வேணா வச்சுக்கலாம். பட் ஒன் செகண்ட் நீட் ரெண்டு விஷயம் மேம். ஒன்னு வந்து நீட் இருக்கிற அந்த அந்த கஸ்டமர்ஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் ஒண்ணு. ரெண்டாவது மத்தவங்களை விட நீங்க எந்த வகையில் பெட்டர்னு சொல்லணும். இதுக்கு வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி அதை சொல்லுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதான் நான் 3 செஷன் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம். கஸ்டமர் ப்ராப்ளத்தை கண்டுபிடிங்க. அதுக்கு உங்கள்ட்ட சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இப்ப ஒரு 60 பேர் இருக்கீங்கன்னா உங்க 10 பேருக்கு தான் அட்வைஸ். தயவு செஞ்சு ஏன் இண்டஸ்ட்ரி என்ன ஆக போகும்னு கேள்வி கேட்காதீங்க. உங்க இண்டஸ்ட்ரி ஒண்ணுமே ஆகாது. உங்க கஸ்டமர்ஸ் உடைய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ப்ராப்ளம் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் மேல வந்துடும். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ராஜகோபால நாராயணன் சார். யா கோ ஹெட் சார். யா குட் மார்னிங் சார். வண்டர்ஃபுல் செஷன் சார். நான் சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆஃப்டர் கோவிட்? ஏன் கொடுப்பாங்களா? நல்ல இண்டஸ்ட்ரிலாம் ஒன்றும் இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இதாகாத இண்டஸ்ட்ரி தான் சார். பட் ஒன் செகண்ட்
சொன்னது திருப்பி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல இப்போ எனக்கு ஒரு நீட் இருக்குது இல்ல, இப்ப எனக்கு வந்து சிசிடிவி கேமராவோட நீட் இருக்கு. பட் வை வில் ஐ கம் டு யூ? நான் ஏன் உங்கள்ட்ட வர போறேன்? அந்த இடத்த நீங்க எப்படி ஃபில் பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்களேன், பிரின்ஸுக்கு ஒரு நீட் இருக்குன்னா பிரின்ஸ் வாங்க ரெடியா இருக்காரு. பட் உங்கள்ட்ட வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க மட்டும் யோசிங்க. நான் சொல்றேன் அவே கோயிங் டு கனெக்ட் டு மீ. அதுக்கு உங்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தா கண்டிப்பா ஓடும் பிசினஸ். ஓகே ஜேபி அது ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்ப தனவேலும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். தனவேல் மூலமா அந்த பிசினஸ் உங்களால அந்த மூலமா பிசினஸ் எடுத்துட முடியும். அந்த இடத்த ஜேபி கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன். இப்பதான் ஜேபி ஒரு அமேசிங் பிளாட்ஃபார்ம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். முன்னாடி இருந்ததை விட இப்பதான் ஜேபி வந்து ஒரு எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காசி விஸ்வநாதன் சார், கோ அஹெட் வித் யுவர் டவுட் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். கேக்குது. நான் தஞ்சாவூர் சொல்லுங்க சார். அட்டெண்ட் பண்ணி. ஓகே சொல்லுங்க சார். மியூட் பண்ணிட்டாரு. இருக்கு, நான் ஒரு மறுபடியும் அன்மியூட் பண்றேன். காசி விஸ்வநாதன் சார் நீங்க மியூட் பேசுங்க சார். இப்ப வந்துட்டாரு. ஓகே சார். கிளியரா இருக்கா சார்? வணக்கம் சார். சொல்லுங்க சார். பாண்ட் புரோக்கிங் அடகு வணிகத்தில் ஏதாவது டிப்ஸ் கிடைக்குமா சார்? மக்கள் உங்கள்ட்ட வரதானே சார் போறாங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட வரதானே போறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்க போறது இல்லை. தேங்க்யூ ஜெயராஜன் சார். எஸ், கோ அஹெட் வித் யுவர் டவுட் சார். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பிறந்த ஃப்ரெண்ட்ஸாருக்கு வணக்கமும் நன்றிகளும். சார் இப்ப நான் ஆல்ரெடி நான் ஏ ஹைக்ரோ அசோசியேட் இன்சூரன்சஸ் ஆல் கம்பெனிஸ் கரூர் சார். சரிங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நான் ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து நார்மலா ரீட்டைல் தான் நான் மெயினா பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிஸ்னஸ். இப்போ ஹோல்சேல் செகண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஹோல்சேலுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அந்த இதுல தேர்ட் ஜெனரேஷனா அதுக்கு அடுத்த வியூல வந்து நம்ம டிஜிட்டலா மேப் பண்ணியிருந்தோம். அப்ப அந்த மேப் பண்ணது டிஜிட்டலுக்கு அதுக்கான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொன்றையும் சர்ச் பண்றதுலயும் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப அந்த பொசிஷன்ல இப்ப இந்த கொரோனா உள்ளர டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் டிஜிட்டலை நோக்கி எல்லாரும் போகும்போது மீதி இடம் வேகமாயிரும், இந்த இடம் ஃபுல் ரஷ் ஆயிருங்கிற ஒரு ஃபீல். இப்ப நம்ம அந்த டிஜிட்டலை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேல கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தொடரலாமா, இல்ல நாம ஆரம்பிச்ச முயற்சியை கண்டினியூ பண்ணலாமா? இல்ல அப்படி பாக்காதீங்க. உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு தனி ஸ்ட்ராட்டஜி போடுங்க, உங்க நியூ கஸ்டமருக்கு தனி ஸ்ட்ராட்டஜி போடுங்க. அது ரெண்டா பிரிங்க. உங்க புது கஸ்டமர்ஸ் நீங்க ஆக்சுவலா ஆன்லைன்ல போக வேண்டிய அவசியம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட ரெஃபரல் மாடல் தான் நீங்க பெருசா ஜெயிக்க போகுது. 80% ஆஃப் தி பிசினஸ் கம்ஸ் த்ரூ ரெஃபரல்ஸ் ஒன்லி இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல. இதுக்கப்புறமா ரெஃபரல் தான் பெருசா ஜெயிக்க போகுதுங்கிறதுனால உங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எப்படி ஹாப்பி பண்றதுங்கிறதும் அவங்களும் ரெஃபரலும் வாங்குங்க. உங்க நியூ கஸ்டமர்ஸை பத்தி இப்போதைக்கு தள்ளி போட்டுட்டு உங்க ஆன்லைனை வந்து ஆன்லைன் மாடலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு பம்பார்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அதுல எனக்கு வர 10 மெசேஜ்ல இதுவும் ஒரு மெசேஜா வந்துச்சுன்னா ஐ மே நாட் என்ஜாய், ஐ மே நாட் சீ இட். அதனால இப்போதைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பட் அது மீன் வைல் உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் மூலமா ரெஃபரல் வாங்குறதுக்கு என்ன பிளான்ங்கிறது ஸ்ட்ராட்டஜியா போடுங்க. ஓகே, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேதாஸ் பூபதி. எஸ், கோ அஹெட் வித் யுவர் டவுட் சார். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. குட் மார்னிங்ண்ணா பிரின்ஸ்ண்ணா. ஹாப்பி மார்னிங் சார். ரொம்ப நல்ல செஷன்ண்ணா. நிறைய கத்துக்கிட்டோம். கொஞ்சம் நிறைய இருந்தது. கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னது நீங்க. ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கண்ணா. இப்போ என்னது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங்கண்ணா, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரினா. இப்போ நம்ம மெயினா பாத்தீங்கன்னா ரூம் கெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். நம்ம ரெண்ட் இது எல்லாமே ரூம் கெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ ரூம்ஸ் புக்கிங் எப்படி இருக்கும், ஹால் புக்கிங்ஸ், அவுட்டோர் கேட்டரிங் கண்டிப்பா குறைஞ்சிரும். பெரிய கல்யாணங்கள் அதனால நம்ம கொஞ்சம் சர்வே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு அசம்ஷன்ல இருக்கும். இந்த ரூம்ஸ் இல்லாதனால நம்ம எப்படி சர்வே பண்ண போறோம்னா? ஆமாங்க, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து இட் வில் பி டஃப் டைம் தாங்க. இப்போ இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து பொதுவா வந்து ரூம்ஸுங்கிறது பொதுவா இருக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் பிளான் பி தாங்க. அதாவது 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த 3 மாசத்துக்கான சர்வைவல் பிளான் மட்டும் நீங்க திருப்பியும் ஒரு பிளான் பி ஒர்க் பண்ணி பார்க்கணும். அந்த பிளான் பண்ணும்போது மேபி நீங்க திருப்பி கால் பண்ணுங்க. நம்ம வந்து கொஞ்சம் டெப்தா உங்க பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம். பட் ஒரு 3-4 மாசத்துக்கு இந்த ரூம் பிசினஸ் நடக்காதுங்கிறத நீங்க உங்க மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு நீங்க பிளான் பண்ண ஆரம்பிங்க. தட் இஸ் தி பெஸ்ட் வே பாசிபிள். ஓகேங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ பூபதி.
விஜயன் சார், go ahead with your doubt, sir. விஜயன், கரூர் டைமண்ட். அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார், பிரின்ஸ் சார். மார்னிங் சார் இட் வாஸ் a wonderful செஷன் சார். நல்லா இருந்துச்சு. நாளைக்கு ஒர்க் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியா நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டருங்க சார். ஓகேங்க சார். இப்போ வந்து அந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இப்போ வந்து யூரோப் அண்ட் யூஎஸ் வந்து என்னோட மார்க்கெட்டுங்க சார். இப்போ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரொம்ப அடிபட்டு இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஃபியூச்சர்ல வந்து எடுத்து போறது? ஆன்லைன்னா வந்து நான் மேனுஃபேக்சர்னால வந்து ஆன்லைனுக்கு வந்து டோட்டலா என்னால பிசினஸ் வந்து ஆன்லைன் கொண்டு வர முடியாது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது சார்? ரெண்டு ஐடியா சார். ஒன்னு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 6 months சார். ரெண்டாவது லுக் ஃபார் நியூ மார்க்கெட் சார். புரியுது சார். அதாவது நீங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ரெண்டாவது உங்களுடைய மார்க்கெட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, ரீவொர்க் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ யூஎஸ் அண்ட் யூரோப் இல்லாட்டி வாட் இஸ் மை பிளான் பிங்கிறது இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரைட் டைம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குகையில ஒரு 6-7 பேர் இதை பத்தி பேசினோம். நாங்கெல்லாம் எல்லாரும் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இதான் முடிவா எடுத்தோம். அதாவது யூ நீட் டு ஹேவ் அ செகண்ட் லைன் ஆஃப் கஸ்டமர்ஸ் உருவாக்கிக்கிறதுக்கான சரியான நேரம். ஓகே. சொல்லுங்க சார். ரெண்டாவது வந்து நம்ம இன்னொரு பிசினஸ் ஒன்று வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா பண்றேங்க சார். அது வந்து பேட்டரி பைக்ஸ் சார். ஓகே. இ பைக்ஸ். ஸோ இ பைக்ஸ்க்கு இப்போ வந்து லான்ச் பண்றதா இருந்துச்சு பிஃபோர் கொரோனாவே. ஆனா கொரோனா வந்தனால அதை வந்து தள்ளி போட்டோம். ஸோ அது வந்து கரெக்டான டைம் அதை வந்து லான்ச் பண்ணலாமா இல்ல அப்படியே தள்ளி போட்டுடலாமா? Yeah, what is wrong? Panna clear, but you have a proper strategy and business plan, then you do it. One person. See, there is no wrong time to do a right business. அது கான்செப்டே கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அபவுட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். அங்கதான் கேம் இருக்கே தவிர நீங்க ஒரே பிசினஸ் பாருங்க, ஒருத்தர் பெருசா ஜெயிச்சிருப்பாரு, அதே பிசினஸ் தோத்து போயிருப்பாரு. அது அப்படிதானே பாத்திருப்பீங்க லைஃப்ல. அப்படிங்கும்போது ஆல் அபவுட் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் தாங்க. அது நீங்க எக்ஸ்பர்ட்ஸ்ட கேளுங்க. இல்ல யூ கேன் ஆல்சோ டேக் தி கன்சல்டிங் ஆஃப் பீப்புள் லைக் மீ ஆல்சோ. எடுத்துக்கோங்க. தென் யூ டிஸ்கஸ், தென் யூ டேக் எ பிளான். Thank you very much, sir. Right. மணிமாறன் சார், go ahead with your doubt, sir. சார் வணக்கம் சார். நான் பவானில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மணிமாறன். இந்த இதுல கலந்துட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நான் ரீட்டைல் கடை வச்சிருக்கேன் சார். ரீட்டைல் கடை. நீங்க பொதுவா ரீட்டைல் கடைங்கிறத பத்தி ஸ்பெசிபிக்கா சொன்னாப்ல எனக்கு புரியல சார். அதை நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் அதை எந்த அளவுக்கு என்னால மாத்திக்க முடியுமோ மாத்திக்கிறேன் சார். அது புரியுது. என்ன ரீட்டைல் என்ன பிசினஸ் பண்றீங்க? பாத்திர கடை சார். மெடிக்கல் சார். மெட்டல் மெர்சன்ட் சார். சாரி, மெட்டல் மெர்சன்ட் பாத்திர கடை. ஓ, பாத்திர கடையா? ஓகே. அதான் வருஷம் நீங்க பாத்திர டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஏன் அதுல இல்ல தலைவரே, அதாவது என்னுடைய பர்ச்சேஸ் கொஞ்சம் குறையும். நான் வந்து இப்ப 2500 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வாங்குவேன்னா இப்ப நான் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குவேன். என்னுடைய செலவு வேணா கொஞ்சம் குறைப்பனே தவிர, பட் எனக்கு வேணுங்கிற பாத்திரத்தை நான் வாங்க தான் போறேன். இப்ப நான் இப்ப இந்த லாக்டவுன் முடிஞ்சு நாளைக்கு நான் போய் சில பாத்திரங்கள் வாங்க தான் போறேன். ஸோ பிசினஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நடக்குதான் போகுது. பட் நீங்க ஒரு நாளைக்கு வந்து 25-30,000 பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபா, ஒரு 18 ரூபா அந்த ரேஞ்சுக்கு அந்த ஓவரால் கலெக்ஷன் கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபார் நெக்ஸ்ட் 3-4 months. அதை வச்சு நீங்க உங்க பிசினஸ் பிளான் பண்ணுங்க. இல்ல அது புரியுது சார். எனக்குள்ளது சார் எல்லாமே ரெண்டல் சார். பட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாமே அதான் திரும்ப சொல்றேன். நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன், சி இதுக்கு கோவிடுக்கு முன்னாடி நீங்க பண்ண அதே மாடல் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து 1 மாசம் தர வேண்டிய பணம் இருந்தா கூட இப்ப நீங்க அவங்கள்ட்ட பேசுங்கன்னு நான் சொல்றேன். ஒரு 2 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒத்துக்கிற மூட்ல தான் இருப்பாங்க. நாம சொன்னா பயந்துக்குவாங்கிறதுக்காக தேவையெல்லாம் பிரஷர் அடிப்பாங்க. பயந்துக்கிட்டு நம்ம தள்ளி போட அது பிரஷரா மாறுங்க. அதனால தான் இந்த டாக் சொல்லவே சொல்றேன். ப்ளீஸ் டாக் அண்ட் தென் டிக். பேசுங்க. சார் உங்களுக்கு 1 மாசம் தரணும், இப்ப என்னால முடியாது, 6 மாசம் ஆகும், நான் கொஞ்சம் கொஞ்சமா தருவேன். நீங்க பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிருங்க நான் சொல்றேன். எனக்கே வெண்டார் இப்ப 40 லட்ச ரூபாய்க்கு நான் புக் வாங்கிட்டேன் சார். ராஜஸ்தான் 40 லட்ச ரூபாய்க்கு புக் வாங்கிட்டேன். புக் வந்து இறங்கிருச்சு. ஆனா கிளாஸஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப என் வீட்டு ஹால்லையும் என் பார்ட்னர் வீட்டு ஹால்லையும் வெறும் புக்கா அடுக்கி வச்சிருக்கோம். திருப்பி 1 வருஷம் எனக்கு இந்த புக் விற்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்படின்னா அந்த வெண்டருக்கு ஃபோன் பண்ணி நாங்க சொல்லிட்டோம், நான் என்னால ஜூன்ல தர முடியாது, எனக்கு வந்து செப்டம்பர் ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமா தருவேன்னு சொன்னா அவன் ஒத்துக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இல்ல முடியாது, எனக்கும் கிரைசிஸ் தான், எனக்கும் பிரச்சனை தான் ஆரம்பிச்சான். பட் நாம சொன்னோம், அப்புறம் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணோம், ஃபைனலா அவன் ஒத்துக்கிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தைரியமா பேசிதான் சார்ட் அவுட் பண்ணிருமே தவிர அவன் என்ன நினைப்பான்னு பயப்பட ஆரம்பிச்சோம்னா இது ஒர்க் அவுட் ஆக போறது. ஜஸ்ட் டாக், எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ பிரின்ஸ். இப்பவுமே 50+ மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க. we have almost taken இது என்ன சந்தானம் படத்துல வர மாதிரி இருக்கே.
சந்தானம் அந்த படத்துல நைட் ஃபுல்லா மிமிக்ரி பண்ற மாதிரி போயிட்டே இருக்கு. 2.5 மணி நேரத்தை எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டைமை. பொறுமையா எங்களோட இருந்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் பிகாஃப் ஆஃப் என்டையர் ஜேபி டீம் we wholeheartedly thank you so much. Thank you friends. See you in a different day. Partners, thank you so much. See you. Bye bye. Thank you. Bye.